அடிப்படையில் சிந்தனை இருந்தால் அது தவறான சிந்தனையா இருந்தால் நிச்சயமா தப்பிட முடியும். ஆக சகோதரர்களே, அடுத்த ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னார்? அழகான ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகப்படுத்தினார். முஹாஜிர் அன்சார், இது அந்த மாதிரி முஹாஜிர் அன்சார் செயல்படுறதுக்கு ரசூல் அனுமதிக்கல, செயல்படுறதுக்கு அனுமதிச்சதாக என்பது தப்பு. முஹாஜிர்களை இயற்கையா காரண பெயர், உண்மையில காரண பெயர் இயற்கையா வர்றது, யாரும் சூட்டுறது இல்ல. நல்லா புரியுங்க, காரண பெயர் இயற்கையா வர்றது ஒரு இதன் காரணமாக வரக்கூடிய காரண பெயர். பெயர்கள்ல இடுகுறி பெயர், வைக்கப்பட்ட பெயர், புனை பெயர், ஒருத்தர் ஏதாவது எழுதுறது புனையாவு பெயர் வச்சுக்கிறாரு, கௌரவ பெயர், இந்த கௌரவ இதெல்லாம் கொடுக்குறாங்க கௌரவ பெயர். அதே மாதிரி காரண பெயர், ஒருத்தர் ஊனமா இருக்கு, நொண்டி நொண்டி நடக்கிறாரு, அவரை அவமானப்படுத்த நோக்கத்துல நொண்டின்னு சொன்னா அந்த பொருள் என்ன? காரண பெயர். அது கண் இல்ல, பார்வை இல்ல, பார்வையற்றோன்னு சொல்றோம், இது என்ன? காரண பெயர். அதே போல உண்மையில நான் சொல்றேன், நேத்து அதனுடைய இதுல வரல, இந்த ஜமாத்து ஒரு காரண பெயர் தான். ஒண்டா சேரும். உதாரணமா ஒரு ஆணு பெண்ணு இணையிறது ஜமான் தான் வருது. அப்போ நாம கூட்டு சகோதரர் நேத்து ஒரு கருத்து சொன்னாரு, அந்த கருத்து நேத்து எனக்கு சரியா பட்டுச்சு. எந்த கருத்துன்னு சொன்னா, அல் முஸ்லிமீன்ங்கிறதுலயே ஒருமை, அதாவது முஸ்லிம் ஒருமை, முஸ்லிமைன் இருமை, அந்த வேலையோ சொல்ல முஸ்லிமீன்லயே பன்மை வந்துருச்சு. அப்ப அப்புறம் என்ன ஜமாத் தனியன்னு கேட்டார் ரசூல். அவர் சகோதரர் கேட்டாரு. அது நேத்து என்னுடைய சிந்தனையில இதுல சரிங்கிற ஒரு மனநிலை இருந்துச்சு. ஆனா நைட்டு நான் தீர நல்லா சிந்திச்சு பாக்குற நேரத்துல அப்படி இருக்கும் பட்சத்துல ரசூல்லா இந்த ஹதீஸ்ல அது ஆட்சியாளராக இருந்தாலும் ஜமாத்துல் முஸ்லிமீன் ஏன் சொன்னாங்க? அப்ப நம்மளை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானம் அதிகமா இருக்கே. அப்ப உண்மையிலேயே அந்த முஸ்லிமீன்லயே அந்த ஜமாத்துடைய பொருள் இருக்குமா, அது உபயோகப்படுத்தி தேவையில்லாம ரசூல்லா ஒரு இது நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்ப இதுல வேற ஏதோ கோளாறு, யோசிப்போம். ஆக நேத்து நான் சொன்ன இதுல உறுதியா இருக்கு, அதுல நான் பின்வாங்கல. நான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம அந்த ஜமாத்துங்கிறத இப்ப எடுக்கணுங்கிறதுல என்னோட மாறுபட்ட கருத்து இல்ல. அதே மாதிரி சகோதரரு ஜமாத்துல் முஸ்லிமீன அல் முஸ்லிமீன் ஒப்புக்கொண்டதாகத்தான் 2 அமர்வுகள் அவருடைய பேச்சு இருந்துச்சு. ஆனா இப்பவும் பேசும் பொழுது அது விஷயமா நான் பின்னால பேசுறேன்னு சொல்றதுனால இன்னும் அவருடைய அது பற்றிய கருத்து மூடலாகத்தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஆனா நான் திருப்பி மறுபடியும் சொல்லிடுறேன், அந்த அல் முஸ்லிமீன்ங்கிற அடிப்படையில தான் இணையக்கூடிய ஒரே வாய்ப்பு இருக்குது, வேற எந்த வாய்ப்புல இல்ல. அதுல நான் அல்லாஹ் நமக்கு ரொம்ப தெளிவா தந்துட்டான். இன்னும் சொல்ல போனா அந்த அமர்வுல அமர்வுல ஆரம்பத்துல இருந்த நிலையை விட அல்லாஹ் ரொம்ப உறுதியான தெளிவை தந்துட்டான். அதனால அந்த விஷயத்துல மாறுபட்ட கருத்து நமக்கு கிடையவே கிடையாது, அதுல தெளிவா இருக்கும். ஆனா சகோதரர் அதுல இன்னும் அது விஷயமா பேச வேண்டியிருக்கு சொன்னா, அது உண்மையிலே அவர் ஆதாரபூர்வமான சரியான ஒரு இது எடுத்து வச்சு என் மனசுல அது சரியா பிரச்சனை ஒப்புக்கொள்வேன். அப்பவும் நான் அந்த பிடிவாதமா இருக்க மாட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன். அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், அவர் அதுக்கு சரியான ஒரு விளக்கத்தை, சரியான ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க இதை கொடுத்து என் மனசு அதை ஒப்புக்கொள்றதா இருந்தா கண்டிப்பாக ஒப்புக்கொள்வேன், அதுல நான் பிடிவாதம் பிடிக்க மாட்டேன். ஆனா இதுவரைக்கும் நான் செய்த ஆய்வுல மேலும் மேலும் அதனுடைய இது உறுதிப்பட்டிருக்க ஒழிய தளரல்ல. அல் முஸ்லிமீன்ங்கிற விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், அதுல எந்த விதமான சந்தேகம் இதுவரைக்கும் ஏற்படல. இனிமேல் அப்படிப்பட்ட சந்தேகத்தை அவர் உருவாக்குவாரானால் அதுல உண்மை இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பரிசீலனை பண்றோம், அதுல நம்ம பிடிவாதம் பிடிக்க மாட்டோம். ஆக இந்த முஹாஜிர் அன்சார்ங்கிறது பெயர் அல்ல, காரண பெயர். அதாவது ஹிஜ்ரத் பண்ணாங்க, முஹாஜ் சொல்லப்பட்டது, அவங்களுக்கு உதவி செஞ்ச அன்சார் சொல்லப்பட்டது. அல்லாவே குர்ஆன்ல அந்த பெயரை பயன்படுத்தி இருக்கிறான். முஹாஜிர் அன்சார்ங்கிற பெயர் வருது, காரண பெயர், பிரச்சனை இல்ல. ஆனால் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துல ஒருத்தர் அடிச்சிட்டாருங்கிற விஷயத்துல இந்த குரூப்பிச உண்டாக்குறாங்கல்ல, அதத்தான் ஐயாமுல் ஜாஹிலியான்ற சொல்ல கண்டிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப என்ன புரிஞ்சுக்கிடணும்? பிரிவு, நாங்கத்தான் நேர்வழியில் இருக்கோம், நாங்கத்தான் நேர்வழியில் இருக்கோம், நாங்க தான் செய்யறதான் சரி, இதுக்கு இடமே கிடையாது. அப்ப இதுதான் பிரிவு. நான் தான் பியூர் முஸ்லிம், அவன்லாம் முஸ்லிமா, அதான் பிரிவினை. அவன் தர்காவுக்கு போகட்டும், என்ன செய்யட்டும், நான் தான் முஸ்லிம், அசல் முஸ்லிம், ஒரிஜினல் முஸ்லிம், பியூர் முஸ்லிம், அவன் முஸ்லிமா, இதுக்கு இடம் இல்லை. இப்ப இந்த பெயர்கள் அப்படி வந்ததுதாங்க, அதைத்தாங்க நான் மிக வன்மையா கண்டிக்கிறேன். இந்த பெயர்கள் அனைத்துமே கொஞ்சம் அலசி பாருங்க, இந்த கண்ணோட்டத்துல வந்ததுதான், சமுதாயத்தை பிரிக்கிற நோக்கத்துல வந்ததுதான். மத்தபடி உதாரணமா இருக்கிற ஒரு கடைக்கு ஒருத்தர் ஜன்னத்துக்கு பத்திரிகை ஜன்னத்துக்கு பேர் வச்சிருக்கா, இன்னே தேர் வரைக்கும் நான் மறுப்பு தெரிவிச்சிருக்கேன்னா, அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு இதுக்கு உலக காரியங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு இது பேர் வைக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், இப்ப தெளிவா சொல்றேன், முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வைக்காம முஸ்லிம் அரசியல் அமைப்புன்னு வச்சிருந்தாங்கன்னா நான் ஆட்சேபமே செய்ய மாட்டேன், பேரை கூட சொல்ல மாட்டேன். முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சொன்னா முஸ்லிமுடைய முன்னேற்றம் இதுல மட்டுமா இருக்கு? இல்ல, முழுமையா எல்லாம் வந்துருந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹி இதுல தான் நிக்கணும், வேற எங்க நிக்க முடியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன செயலை செய்யறாங்க, அதுக்கு ஒரு லக்கப், ஒரு உதாரணமா பைத்துல் மால் ஏதாவது பைத்துல் மால் அந்த சேவை, இது பிரச்சனை கிடையாது. இந்த ஒட்டுமொத்த அதை விட்டு பிரிக்கக்கூடிய நிலை வரும்பொழுதுதான் நம்ம ஆட்சேபனை பண்றோம்.
அப்ப அந்த அடிப்படையில் தெளிவா புரிஞ்சுக்கிறணும். இந்த முஹாஜிர் அன்சார் வந்து காரண பெயர், அது பெயர் அல்ல, குரூப்பாக அவர் செயல்படவில்லை. அது விஷயமாக அந்த மாதிரி ஒரு குரூப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மிக கடுமையாக அதை கண்டிச்சாங்க. ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய கூப்பான்னு சொன்னா எவ்வளவு கடுமையானது பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம நம்முடைய சொந்த விவகாரங்களை வச்சுட்டு பிரிஞ்சு உதாரணமா நாங்க 86ல ஒன்றுபட்டவர்கள் இன்னைக்கு 5 பிரிவுகளாக இருக்கோம்னா இது ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய நிலை, அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்ல, யாரா இருந்தாலும் அனுமதி கிடையாது. அப்படி நாங்க செஞ்சோம்னா எங்களோட மனோ இச்சையின்படி செய்யப்பட்ட செயலே அல்லாமல் மார்க்க அனுமதிக்கக்கூடிய செயல் அல்ல. அதுக்கு நாங்க ஆட்சி தான் இருக்கணுங்கிற சமாச்சாரம் இருக்க, அது சகோதரருடைய அந்த இது எனக்கு ஏற்றுக்கொள்ள அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னுண்டான அவருக்கு ஆட்சி கிடைக்கிறது எல்லாத்தையும் நிராகரிக்கணும். ஆட்சி கிடைச்ச புரியது மட்டும்தான் நாம ஏற்றுக்கொள்ளணும். ஆக அதிலும் சரியான ஒரு இது கிடையாது. அமீர் தேர்வுல இருக்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த அதிலே சகோதரர் வந்து என்னமோ மெஜாரிட்டி மைனாரிட்டி இருக்கக்கூடியவங்களா மெஜாரிட்டி, அதுவும் இஸ்லாத்துல அனுமதிக்கல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேர்ந்தெடுங்க, அதாவது உமர் ரலியல்லாஹு கூட இருந்தாங்க, அபூ உபைதார் அன்சா அதாவது முஹாஜிர்கள் 2 பேரும் தான் இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா இல்ல, உதுமான் இல்ல, பிரபலியமான முஹாஜிர்கள் யாரும் கிடையாது. 2 பேர் முஹாஜிர்கள். அன்சாரிகள் அந்த இதுல கூடியிருந்தாங்க. இவ்வளவுங்க தாங்க அமீரை தேர்ந்தெடுத்து. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா யாரும் தேர்ந்தெடுக்கவே இல்லை, அபூபக்கர் சித்திக் நியமிச்சுட்டு போயிட்டாங்க. 3வது கலீஃபாவை உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்து உங்களுள்ள அதுல 3 பேர் விலகி அந்த 3 பேர்ல ஏகோபித்து சொல்லிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப இதுல மெஜாரிட்டி மைனாரிட்டி அவங்க எல்லாம் கூப்பிடணும், இது உண்மையில இஸ்லாம் அனுமதிக்கல. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? அந்த ஜமாத்துல இருந்து ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்க, மார்க்கம் புரிஞ்சவங்க, குர்ஆன் நடக்கக்கூடியவங்க, அப்படிப்பட்டவங்களா ஷூரா ஜமாத் எடுக்கணும். அந்த ஷூரா ஜமாத் எடுத்து அவங்க பரிசீலனை பண்ணி தகுதியான ஒருத்தர் அமீரா தேர்ந்தெடுக்கணும். மத்தபடி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் வச்சு ஓட்டு போட்டு மெஜாரிட்டி இவருக்கு தான் கிடைக்கிற இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. அப்படி செய்தால் இஸ்லாமிய மரபே அல்ல. அது இன்னைக்கு என்னமோ அந்த ஜனநாயக மரபுங்கிறது நம்ம முஸ்லிம் சமுதாயத்தோடையும் ஊடுருவி போயிட்டு அது ரொம்ப அதை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்காங்க. ஜமாத் இஸ்லாமியிலே அது ரொம்ப கடுமையாக அனுசரிக்கிறாங்க. எப்படின்னு எனக்கு தெரியல. அது உண்மையிலே குர்ஆன் ஹதீஸுடைய வழியே கிடையாது. இன்னும் சொல்ல போனா குர்ஆன் ஹதீஸுக்கு நேர் முரணான செயல்பாடு. அது அதிகமான மக்களுடைய முடிவு எடுத்தீங்க, அது வழிகேடுன்னு தான் சொல்லுதே ஒழிய நேர் வழின்னு சொல்லவே இல்லை. அப்படி அல்ல, இருக்கக்கூடியவர்களை தகுதி உடையவரை ஒரு ஷூரா ஜமாத்து தேர்ந்தெடுக்கிறது. இல்ல ஒரு அமீர் இருக்கிறார்னு வச்சுக்கோங்க, அந்த அமீரை தான் போகும்போது ஒருத்தர் அமீரை காட்டிட்டு போனாலும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அதுல தப்பு செஞ்சாருன்னு அல்லாஹ்ட்ட போய் அவர் பதில் சொல்வார். உதாரணமா முஆவியா ரலியல்லாஹு தனக்கு பின்னா தன்னுடைய மகனை ஏற்பாடு பண்ணி போட்டாரு. ஆனா அது சரியா தப்பாங்கிறது நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்வாரு. ஆனா அப்படி நியமிக்கக்கூடிய அதிகாரம் இருக்காண்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நியமிச்ச அடிப்படையில் இருக்கு. மகனை நியமிச்சார், அது வேற பிரச்சனை. நியமிக்கக்கூடிய அதிகாரம். அப்ப அமீர் தேர்வு விஷயத்திலையும் நாம நினைக்கிற மாதிரி அல்ல. மெஜாரிட்டி மைனாரிட்டி முடிவே கிடையாது. இருக்கக்கூடியவர்கள தகுதியானவர்கள் கூடி ஆலோசனை செய்து ஒருத்தர் அமீராட்டர், இப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. மற்றபடி நாம நினைக்கிற மாதிரி அல்ல. அப்ப அதுலயும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற துணை அமீர்கள் அத்தனை பேருமையும் அந்த அமீர் தான் நியமனம் செய்யணும் சில ஆதாரங்கள் கொடுத்தாரு. 100க்கு 100 உண்மை, அப்படிதான் செயல்படுத்தணும். அவருக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஒரு அமீரை நியமிச்சிருக்கிற இடத்துல அந்த ஆளை நீக்கி போட்டு ஒரு ஆளை நியமிக்கிறதுக்கு உண்மையில அவருக்கு அதிகாரம் இருக்கு. உண்மையிலேயே அந்த அமீர் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடியவராக இருப்பாரேயானால் அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த அமீர் பொறுப்புல நீக்கி மற்றவருக்கு அந்த அமீர் பொறுப்பை கொடுத்துடணும். அதை மாற்றமாக அவர் பிடிவாதம் பிடிப்பாரேயானால் உண்மையிலே அவரு அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்யறார். இதுதான் இஸ்லாம் சொல்லுது. உதாரணமா ஹாலித் இப்னு வலீத் வந்து அந்த இதுல தலைமை தாங்கி ரொம்ப வேகமா உக்கிரமாக போராட்டு இருக்காங்க. அவர்களை பத்தி ரொம்ப பெருமையாக பேசப்படுது. உமர் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறேன் ஒரு சீட்டு எழுதி அனுப்புறாங்க, உங்களை அதுல இருந்து நான் நீக்கிறேன், இன்னார நான் பதவி அமர்த்துறேன். அந்த லெட்டர் போய் பாக்குது. யுத்த காலத்திலே பாக்குறாங்க. பார்த்துட்டு பாக்கெட்ல வச்சுட்டு அவங்க போடுறாங்க. முடிஞ்ச பிறகு பொறுமையா வந்து கடிதத்தை எடுத்து கொடுத்து யார்கிட்ட சொல்லப்படி கொடுக்குறாரு. கொடுத்து அமீருடைய உத்தரவு, இந்தாங்க பொறுப்பை வாங்கிருங்க, நான் வந்து உங்களுக்கு கீழே செயல்படுறேன். இது ஈமானுடைய தன்மை. இப்ப இதெல்லாம் வந்து எப்பொழுது வரும்? ஈமானுடைய ஒழுக்கம் வந்து அந்த பயம் வந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளைப்படி நடக்கணும்னு வரும்பொழுது அது வரும். அப்பொழுதுதான் அரசியல் அமைக்க முடியும், அப்பதான் ஆட்சிக்கு வர முடியும். அதுதான் உண்மையில ஆட்சியினுடைய அதிகாரம். அதை உருவாகிறதுக்கு முன்னால ஆட்சிக்காக நாம போராடுனா அல்லது ஆட்சியில சில உரிமைகளுக்கு போராடுனா அது நம்முடைய முயற்சி பயனற்ற முயற்சி, வீண் முயற்சி, நம்முடைய பணத்தை வீணாக்குற முயற்சிங்கிறது தான் என்னுடைய பார்வையில. குர்ஆன் ஹதீஸ்ல நான் வழங்கிய மட்டும் என்னால் புரிந்து கொள்ள முடியுது. இதுக்கு மேலேயும் சகோதரர்கள்
ஒரு நியாயமான சரியான விளக்கத்தை தந்தா நான் பரிசீலனை பண்ண. உதாரணமா இந்த சாலை மறியலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஒரு சாராத விளங்கலாம். என்ன பொறுத்த மட்டும் அந்த விளக்கம் எல்லாம் நிக்காது, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் நான் சொல்ல. 1000 விளக்கம் அங்கெல்லாம் சாலை மறியல் தெளிவா நஸ்ஸா வந்துருச்சு. நீங்க சாலை மறியல் ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பேருக்காக செஞ்சாலும் சரி அல்லது எதுக்காக செஞ்சாலும் சரி இடம் இல்ல. அதுதான் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயப்படுற தன்மை. சாலை மறியல் கூடாதுன்னு சொன்னா எந்த வகையிலும் கூடாது. அந்த சாலை மறியல் நியாயப்படுத்துறதுக்கு இல்லங்க, நாங்க சாலை மறியல் செய்யறது இல்லங்க, எந்த இது வரலங்க, நாங்க அறிவுக்கு கொடுக்குறோங்க, அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க, அவன் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க, திருப்பி நாங்க வலுக்கட்டாயம் பண்ணிப்போங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணுவான். இதெல்லாம் உண்மையில நம்மை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம், நாம் நம்மை நம்பி இருக்கக்கூடிய சகோதரர்களை திருப்திப்படுத்தலாம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியாது. இதத்தான் நான் சொல்வேன். இந்த மாதிரி வியாக்கியானங்கள் விளக்கங்களுக்கு குர்ஆன்ல இடம். சாலை மறியல் கூடாதுன்னா ஆமனா சொல்ல, சாலை மறியல் கூடாது ஒத்துக்கிறேன், அதுல நான் எந்த வகையில் ஈடுபடல. இதான் இஸ்லாம் ஈமானுடைய தன்மை. இதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் தான் சொல்லிட்டேன், தத்துவங்கள் இருக்க உலகத்துல நிலைநாட்டப்பட முடியாத எந்த தத்துவமும் கிடையாது. அப்ப தத்துவ ரீதியாக நிலைநாட்டுறது மார்க்கம் அல்ல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எவருடைய தத்துவமும் மார்க்கத்தில் நிலைநாட்டுறதுக்கு தேவைப்படாது. நேரடியா என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்க அதை ஒப்புக்கொள்றதுதான் ஈமான். அப்ப அந்த மாதிரி தான் சகோதரர் நான் விளக்கங்கள் எதிர்பார்க்கிறேன். சகோதரர் அது அல்லாத எத்தனை விளக்கம் கொடுத்தாலும் சரி என் மண்டையில் அது ஏறாது. நான் தெளிவா சொல்லிடுறேன். அவர் பேசுவார், நான் கேட்டுட்டே உட்கார்ந்திருக்கேன். எனக்கு எப்படிப்பட்ட விளக்கம் கொடுத்தா ஏறுனா குர்ஆன் ஹதீஸ் அதனுடைய இது சம்பந்தம் உள்ள குர்ஆன் ஹதீஸா இருக்கணும். சம்பந்தம் இல்லாத ஒண்ணு கொண்டு வந்தாலும் கூட அது நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது சம்பந்தப்படும். ஆக அந்த அடிப்படையில சகோதரர் தன்னுடைய இதுகள் எடுத்து வச்சாருண்டா அல்ஹம்துலில்லாஹ், நாம் அதை பரிசீலிக்க காத்திருக்கிறோம். அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சத்தியமா இருந்தா ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல, நான் நினைக்கிறேன் இந்த 4 நாளை வேஸ்ட் பண்ணிட்டோமோண்டு. ஏன்னு கேட்டா, என்ன வாதம் எடுத்து வைக்கப்படுதோ அதுக்கு விளக்கம் சொல்றதுதான் இதனுடைய வந்திருக்கக்கூடியவர்களுடைய கடமை. நானா இருந்தாலும் அபு அப்துல்லாவா இருந்தாலும் சரி, வாதங்கள் எடுத்து வைக்காத வாதங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு, அதாவது எடுத்ததுக்கு சொல்லி முடிச்சுட்டு நேரம் இருக்குதுன்னு எடுத்து வைக்காததுக்கு சொன்னாலும் பரவாயில்லை. கூட்டம் சேருவதை பொறுத்து கூட்டம் சேர்ந்தா நியாயம் நாங்க எங்க சொன்னோமா? இப்ப சேருதுங்கிற விஷயம் வேற. கூட்டம் பார்த்தீர்களா, இவ்வளவு கூட்டம் இருக்கிறது, அதனால் இது சரின்னு நாங்க சொன்னோமா? இதுக்கு 15 நிமிஷம் இது ஆர்குமெண்ட் உள்ளதா? யாரு கூட்டம் அதிகமா இருக்கிறதை வைத்து ஹக்குன்னு யாரு உங்கள்கிட்ட போய் சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் கூட்டம் இல்லாம இருந்தாங்க. அப்புறம் அஃப்வாஜா எதுகுலூன ஃபீதினில்லாஹி அஃப்வாஜா கூட்டமும் வந்துருச்சு. கூட்டம் வந்து ரசூலுல்லாஹி சொன்ன தப்பா போயிருமா? கூட்டம் வராம இருக்கும்போது அது ஹக்கு, கூட்டம் வரும்போது ஹக்கு. ஹக்கு உரசி பார்க்காத அளவுகோல் இல்லை. கூட்டம் அது எப்படி கூட்டம் அதிக குறைவா இருப்பது பாத்திலுக்கு அளவுகோல் இல்லையோ, கூட்டம் அதிகமா இருக்கிறது ஹக்குக்கு அளவுகோல் கிடையாது. அதனால அதிகமான கூட்டம் இருக்கிறதுனால ஒரு பாத்தில்ங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. நாங்க அந்த வாதம் வைக்கல. வச்ச வாதத்துக்கு ஒண்ணும் சொல்லாம வைக்காதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க தேவையில்லாத விஷயங்கள். அவளும் வந்து பாகிஸ்தான்ல அப்படி நடந்துச்சு, ஆப்கானிஸ்தான்ல இப்படி நடந்துச்சு. இது என்ன பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பேசுறோம்? பாகிஸ்தான்ல எப்படி நடந்துட்டு போகுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இமாரத் என்பது, அமீர் என்பது, அவங்க சொன்ன அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது என்ன? அதை விளக்குங்க. ரிசல்ட்ட பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, நீங்க தான் ரிசல்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னவோ அதை செயல்படுத்தணும். பாகிஸ்தான்ல முடிஞ்சா, பங்களாதேஷ்ல முடிஞ்சான்னா இதான் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமா? குர்ஆன் ஹதீஸ்ல பேசுறவங்க இது எதுக்கு பேசுறீங்க? பாகிஸ்தான்ல முடியல, பங்களாதேஷ்ல முடியல, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படியே அமுல்படுத்தும் போது கூட முடியல, அதை பத்தி கவலை இல்ல, அமுல்படுத்தணும், அவ்வளவுதான். ரிசல்ட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி சொல்றீங்க. அப்புறம் பார்த்தா ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்களா, பங்களாதேஷ பாத்தீங்களா, பாகிஸ்தான பாத்தீங்களா, அதை பாத்தீங்களா, இதை பாத்தீங்களா? இது என்ன இது ஆர்குமெண்டா? இதுக்கா நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி வந்து பொருத்தமில்லாத விஷயங்களை சொன்னாரு. நாம ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு வலியுறுத்த மாட்டோம் அப்படின்னு வர எடுத்துருக்குள்ள சொல்லிட்டாங்க. தலைப்புக்கு எது தலைப்புக்கு சம்பந்தம் இல்ல. இதானுங்க தலைப்பு. அமீர் இருக்கிறது என்ன, அமீருக்குள்ள செயல்படுறதுனா என்ன, அதுல பல குழுக்களா இருக்கலாமா, நம்ம இருக்கிறதுல வருமா? தலைப்பை தானே நான் பேசி இருக்கிறேன். சம்பந்தம் இல்லாத பேசிவிட்டார்கள் ஆரம்பிச்சு
பேசுனதுல இருந்து மார்க் விஷயமா ஒரு சில சொன்னதுக்கு மட்டும் நான் ஆதாரம் சொல்றேன், மத்ததுக்கெல்லாம் ஷார்ட்டா. அப்புறம் இந்தியா மாதிரி எந்த நாட்டிலேயாவது தூய இஸ்லாத்தை சொல்ல முடியுமா? பாகிஸ்தான்ல உருது, பங்காளி, முஹாஜிர், ஷியா, ஆப்கானிஸ்தான்ல குரானை ஒப்புக்கொண்டு தான் பெருமா மெஜாரிட்டியா இருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, தவறான தகவல், அதுக்கு ஆர்குமெண்ட் வேண்டியதில்ல. அங்க குரானேசி இல்ல, முடிய கும்பிடக்கூடிய கூட்டாங்க ஹசரத் பால்னு சொல்லி முடிக்கு பள்ளியாசல் வச்சுட்டு இருக்கிறான். போராடுறான தவிர குரானேசி கூட்டம் ரொம்ப ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ரொம்ப ரேராக ஒரு சின்ன கூட்டம் தான் ஆப்கான்ல இருக்குது. அது வேற விஷயம். அப்புறமேலே என்ன சாதனை, என்ன பெரிய சாதனை செய்து விட்டு, சாதனை பத்தி பேசணுமா? குப்பனு சுப்பனு சாலை விளக்கு போடுறது, இதை பத்தி யார் பேசினா? இப்ப விளக்கு போட போறோம், அதுக்காக வேண்டியது சொன்னோமா? இப்ப அப்ப என்ன சொல்றாரு? சாதனை, என்ன பெரிய சாதனை செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒரு இடக்க முடக்கா கேள்வி. என்ன சாதனை பத்தி யாருங்க பேசினான்னு? என்னங்க நீங்க வந்து ஜமாத் முஸ்லிம் சொல்றீங்க, ஜாக்குங்கிறாங்க, இதுங்கிறாங்க, அமீர் சொல்றாங்க, அதனுடைய கரெக்டான அளவு அர்த்தம் என்ன? ஹதீஸ்ல என்ன இருக்கு அதை ஏத்துக்கணும். அதை விட்டுப்புட்டு இந்த மாதிரியான டாபிக்களை தான் என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டிருக்காங்க. அதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி பதவியை கேட்கலாமா? கல்வியை கேட்கறது பதவி கேட்கறதா? பதவியை கேட்கக்கூடாதுன்னு ஹதீஸ் இருக்கு. வேலை கேட்கறதுங்கிறது பதவியா? எனக்கு ஒரு சோத்துக்கு வழி இல்லை, எனக்கு ஒரு வேலை தாங்க, பதவி கேட்கக்கூடாதுன்னு இருக்கு, நானா திரும்ப வாங்கிக்க. வேலையும் பதவியும் ஒன்னா, கல்வியும் பதவியும் ஒன்னா. பதவியை பத்தி யாரு இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறா கேட்டா இப்ப எப்படி வருதுன்னா, தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் பாதி நேரம் செலவாயிருக்கு. நான் எப்படிப்பட்டவன் இல்லை, நான் பரிசுத்தமானவன், நான் வந்து அந்த மாதிரி எண்ணம் இல்லை, நான் எப்பவுமே இதுக்கு தயாரா இருக்கிறேன். நீங்க பரிசுத்தமா நான் பரிசுத்தமான ஆர்குமெண்ட் இருந்தா தானே அதை பத்தி பேசணும். அதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுவா முடிவு பண்ணுவோமே. நான் என்ன ஜாக்கு பரிசுத்தம் சொன்னா, நீங்க சொன்ன அளவுக்கு நான் சொன்ன, அதுக்கு சொல்லவே இல்லையே. நான் தமுக பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லவே இல்லையே. நீங்க தான் செய்யறீங்க மூச்சுக்கு மூச்சு. இப்ப விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறேன், எனக்கு எந்த ஆசையும் இல்லை. உங்களுக்கு ஆசை இருக்குதா இல்லையான்னு தலைப்பே கிடையாது. உங்களுக்கு ஆசை இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும். ஆசை இருக்கான்னு தனியா வேண்டாம் பேசிக்கிறோம். உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கு இல்ல, அது ஒரு தலைப்பை வேண்டாம். அதுக்கு நான் வர மாட்டேன், எனக்கு நேரம் இல்ல. அதுக்கு ஆளுக்கு இருக்காங்க, வேண்டாம் ஏற்பாடு பண்ணி விடுறேன். இதான் நமக்கு வேலை. யார் பரிசுத்தவான்ங்கிறது உங்க பேச்சுல ஒரு 15 நிமிஷம் அதுக்கு செலவு போட்டு பாத்துங்க. 15 நிமிஷம் என்ன, நான் வந்து நம்மிடம் இருந்தார்கள், நம்ம ஒன்னா இருந்தோம், நம்ம செயல்பட்டோம், நமக்கு அந்த ஆசை கிடையாது, இன்னைக்கு விட்டு கொடுக்க தயார், தொண்டனா இருக்க தயார். நீங்க தொண்டனா இருக்க தயாராக இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. தொண்டனா இல்லாமையும் போங்க, தொண்டனா இருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. எங்களுக்கு தேவை, இங்க வந்திருக்கிற மக்களுக்கு தேவை, நான் வந்து ஒப்புக்கொண்டுங்க வந்தது அல்லாஹ்வும் ஒரு ரசூலும் சொன்னது என்னவோ அதை ஏத்துக்கிறதுக்கு தான். அதுக்கு தான் நீங்க விளக்கம் சொல்லணுமே தவிர, அதை விட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல இதான் இந்த டாபிக் தான் நடந்திருக்கு. உணர்ச்சிகரமான ஒரு பயான் பண்ணாருன்னு சொல்லலாம். ஆனது உணர்ச்சிகரமா இதுக்கு பயான் இப்போ பண்ணிக்கலாம்ல. இங்க என்ன என்னத்துக்கு கூடி இருக்கிறோங்கிறதையாவது நம்ம விளங்க வேணாமா? மக்கள்கிட்ட நீங்க உங்க அனுமதி வாங்கிட்டு வந்தாள்கிட்ட கேளுங்க, நீங்க தலைப்பை பத்தி பேசுனீங்களான்னு கேளுங்க. அப்ப இந்த அளவுக்கு போனீங்கன்னா இப்ப என்ன வேஸ்ட் பண்றதுக்கா? எல்லாரும் சும்மா அன்னைக்கு கூட நம்ம இங்க உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். எவ்வளவோ பணிகளுக்கு மத்தியில வந்து நம்ம இங்க வந்து உட்காந்துட்டு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த திசை திருப்புறதுக்காக இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் விட்டுருங்க தயவு செய்து. பாயிண்ட்டுக்கு மட்டும் பள்ளியில தொழும் உரிமையை மீட்க என்ன செய்தோம், என்ன செய்தோன்னு எல்லாரும் படிச்சு நீங்கள் தானே செய்யணும். பள்ளியில இழந்த உரிமை மீட்கிறதுக்கு நீங்களும் பாடுபட்டு நாங்களும் பாடுபடுவோம். என்ன செய்யணும்னு சொல்லுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லுங்க, போராடுவோம், பாடுபடுவோம், நீங்களும் சேர்ந்து செய்யுங்க. அதாவதுங்க இதுக்கு என்ன செஞ்சா அதுக்கு என்ன செஞ்சேன்னா, இப்ப இதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்களா? நீங்க பள்ளியில உள்ள உரிமை மீட்பதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க? போடு போட்ட இடத்துல தூக்கி எஞ்சிட்டு வந்துட்டீங்களா? வேற ஏதாவது செஞ்சுட்டீங்களாங்கிற. நீங்க எந்த காரணத்துக்காக உங்களுக்கு செய்ய முடியல, அந்த காரணத்துல எங்களுக்கு செய்ய முடியல, அவ்வளவுதான். நீங்க ஏதாவது ஒரு வழியை சொல்லி இந்த மாதிரி செய்தால் என்னன்னு கேளுங்க, சேர்ந்துட்டு போய் செய்வோமே. வர்றீங்களா? போர்டு எடுப்போம், 2 பேரும் போவோமா? நான் வர தயார், நீங்க வரீங்களா? ஒரு போர்டு மக்கா மஸ்ஜிதுக்கே போவோம், நான் வர தயாரா இருக்கிறேன். வெட்டுனாலும் குத்துனாலும் வாங்க, நாளைக்கு போய் போவோம். இதா பேச்சு? அப்ப எதையுமே வந்து சொல்லாத விஷயங்களை வாதத்துக்கு ஒரு முறை இருக்குங்க. பாயிண்ட்களை தவறிட்டாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னா, வேற வேற விஷயங்களை பேசி அப்படியே நேரத்தை கடத்துறது. திருப்பி திருப்பி நீங்க அதான் சொல்லிருக்கீங்க. 7-8 தடவை தத்துவம், இந்த தத்துவத்தை நியாயப்படுத்தலாம், இந்த தத்துவத்தை நியாயப்படுத்த 3 நாள் அதுதானே சொல்றீங்க. 3 நாள் அதுதான் சொல்றீங்க. இந்த தத்துவத்தை நியாயப்படுத்த அந்த நம்பிக்கைலாம் நீங்களும் சொல்றீங்கன்னு நான் நினைக்க வேண்டியது. இது எதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. விஷயத்துக்கு வாங்க. நான் விஷயத்துக்கு மட்டும் தான் சொல்ல போறேன், இவ்வளவு மற்ற விஷயத்துலாம் வேண்டியதில்லை. அதாவது நான் சொன்னது என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நல்லா விளங்கிக்கிறங்க, ஒரு ஜமாத்தின் சார்பான கருத்தை நான் சொல்லல, நல்லா விளங்கிக்கிறேன்னு. என்ன அவர் சொல்றாருன்னு கேட்டா, அவர் திருப்புன மெத்தட கவனிச்சா உங்களுக்கு விளங்கும். அதாவது இந்த ஆட்சி அதிகாரத்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னதா அவர் விளக்குறாரு.
நான் என்ன சொல்றேன், நீங்களும் செய்யல, ஜாக்கும் செய்யல, டிஎம்கே செய்யல, அது அல்லாத ஒரு குழுவா செயல்படுறோம். அதான் பிரச்சனை. இப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, ஆட்சி அதிகாரம் என்றார்கள், ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவீங்களா, பிடிச்சிட்டு ஒழுங்கா ஆயிருமா, நாங்க பிடிக்கிறோம் சொன்னோமா, நாங்க தமுக ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சு போடுவோம், ரசூல்லா சொன்னதை நாங்க தான் செயல்படுத்துறோம் தமுக சொன்னா, அல்ல ஜாக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவோம் அவங்க சொன்னாங்களா? உங்களை ஜமாத்துங்கிற அடிப்படையில் நீங்க சிந்திக்காதீங்க, ஒரு இயக்கத்தின் சார்பா நீங்க நிக்காதீங்க. இப்ப முதல்ல இயக்க வெறியோட மூணையும் வச்சு பேசுங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன் நீங்க இருக்கிறீங்க, ஜாக்கு இருக்குது, ஜம்மியத் டிஎம்எம்கே இருக்குது, இவங்க என்ன என்ன சொல்றாங்க, எல்லாம் பொய்யுங்க. அன்னு சொல்வது பொய். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ளது இதுதான் என்று வாதிடுவது நீங்க தப்பு, அவங்க வாதிட்டாலும் தப்பு. இதான் நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டு பேரும் தப்புங்கும் போது நான் வந்து என்னமோ ஜாக்கு என்பதுதான் அந்த குர்ஆனை அடிப்படையில் ஒரு ஆட்சி பிடிப்பு போதா சொல்கிறார்கள். நான் எங்க சொன்னேன்? எல்லாமே இது ரசூலுல்லாஹ் காலத்தில் உள்ளது இல்லைன்னா திரும்ப திரும்ப சொல்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள ஜமாத்தில் நம்ம போய் சேர்ந்து கொள்ளணும் திருப்பி திருப்பி சொல்றாரு. அதுதான் இல்லைங்கிற, அதான் பாயிண்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உள்ள ஜமாத்தா இது? எந்த ஜமாத்துக்கும் சேர்த்து நான் நல்லா விளங்கின்னு உங்களுக்கு மட்டும் சொல்வதா நீங்க நினைத்துக் கொண்டு பேசுகிறீர்கள். ஜாக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கிட்டு போன ஜமாத்து இல்லை, தமுகவும் இல்லை, நீங்களும் இல்லை, இந்தியாவில் எதுவும் இல்லை. நம்ம ஆளக்கூடிய நாட்டுக்கு பேசுவோம். எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனதே இல்லாத ஏதோ தங்களுடைய ஒரு ஆசாபாசத்துக்காகவோ சில தங்கள்கிட்ட இருக்கிற நியாயங்களுக்காகவோ குழுக்களாக சேர்ந்து கொண்டவர்களை தவிர இதுதான் என்னுடைய வாதம். நல்லா விளங்கிருங்க. அதனால இந்த அமீரை பற்றி பேசுவது டாபிக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னது தவறான வாதம். முதல்ல நீ வாபஸ் வாங்கினது டாபிக் தான். டாபிக் பிரச்சனை தலைப்பே இதுதான். அமீருக்கு அடிப்படையில் உள்ள முடிவு பண்ணாதான். இன்னும் அமீர் அமீர் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னும் அமீர் நியமிப்பார்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் நியமிக்கிற அதிகாரம் வந்து இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் அமீரா இருப்பவருக்கு எங்க வேண்டாலும் கிளையை நியமிச்சுக்கலாம் அதிகாரம் இருக்குது. ஜாக்குடைய அமீரா இருக்கிறவருக்கு அவர் எங்க வேண்டாலும் நியமிச்சுக்கலாம்னு மறுபடியும் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாரத்துக்கு தான் சொந்தம் கொண்டாடுறீங்க. அந்த ஜமாத் ரசூலா விட்டுட்டு போன ஜமாத்துக்கு போகணுங்கிறீங்களே. உங்களுக்கு மட்டும் சொல்ல எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு சேர்த்து கேட்டுக்கிறேன். அதுல நம்ம இருக்கிறோம் இல்ல, அதை செயல்படுத்த இயலாத ஒரு கையேறு நிலையில் இங்க இருக்கிறோம். அது நீங்க விளங்கிட. நீங்க கையேறு நிலையில செய்யக்கூடிய ஒன்றை, ஒரு நிர்பந்த நிலையில நீங்களா செய்யக்கூடிய ஒன்றை அதுக்கு அந்த ஹதீஸ்ல இருக்குன்னு சொல்லி நியாயப்படுத்தாதீங்க. உங்க நிர்பந்தத்தை சொல்லி நியாயப்படுத்துங்க. உங்களுக்கு முடியல, அது முடியல, எங்களுக்கு முடியல, வேற வழி இல்லாம நாங்க செஞ்சிருக்கோம் நீங்க சொல்லுங்க. அது நியாயமா இருக்கும். நீங்க செய்யறது ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளது இல்லங்கிற மறுபடியும் முடிக்கிற நேரத்தில் நாம் என்ன சொல்றோம், ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாத்துக்கு நம்ம சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறீங்க. எங்க போய் சேர்ந்து சொல்றீங்க? எங்க அதான் இல்லங்கிறன காட்டுங்க, ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன ஜமாத்தை சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். அதனால ஆட்சி அதிகாரத்தை பெறதுனால வர்ற கேடு கீடு எல்லாத்தையும் ஆட்சி அதிகாரம் வந்து அப்படி போய் இப்படி வரலாம். ஆனா பாயிண்ட் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீர் என்று சொன்னதும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல அமீர்கள் நியமிக்கப்பட்டதும், இமாமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இருந்ததும் ஒரு ஜமாத் என்றால் அந்த ஜமாத் வந்து அதிகாரம் ஆட்சியை கொண்டதாகத்தான் இருந்தது. இந்த ஹதீஸ்கள்ல வர அமீர் என்று வரக்கூடிய எல்லாத்திலையும் அந்த கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், வாதிடுறேன். அதுக்கு தான் நீங்க விளக்கம் சொல்லணும். இதாவது அவர்களுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குது. மக்கா வாழ்க்கையும் இருக்குது, மதீனா வாழ்க்கையும் இருக்குது. மக்கா வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லா வகையிலையும் அடங்கி போனாங்க. இப்ப நல்ல புரட்சி நல்ல எதிர்க்கல. எந்த அளவுக்குன்னா வீட்டுல கூட தொழுதுகிட்டாங்க. இஸ்லாத்தை கூட ரகசியமாக வைத்துக் கொள்வதற்கு சில பேருக்கு அனுமதியும் கொடுத்தாங்க. மனசுக்குள்ள வச்சு அடிச்சுக்குவாங்க கொடுத்தாங்க. அப்ப இது ஹிஜ்ரத்துக்கு முந்தி உள்ள வாழ்க்கை. இதை இப்ப எடுத்துக்க முடியுங்கிறீங்களா? ஒருத்தர் வர்றாரு, நான் முஸ்லீமா வரேன், நான் மறைச்சு வச்சுக்கிற விரும்புறேங்கிறாரு. மறைச்சு வச்சுக்கீங்களா? எந்த நிலையில் ரசூலுல்லாஹ் அதை செஞ்சாங்களோ அந்த நிலையில் ஒருத்தர் இருந்தால் இன்னைக்கு இருக்கு. ஹிஜ்ரத்துக்கு முந்தி உள்ள எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஹிஜ்ரத்துக்கு முந்தி உள்ள மாதிரி அடிச்சு போட்டு உதைக்கிறான். இப்ப என்கிட்ட ஆட்சி அதிகாரமே வந்துருச்சு, என்கிட்ட வேணாம். சகோதரர் அபூ அப்துல்லாட்ட ஆட்சி அதிகாரம் குர்ஆனை அடிப்படையிலான ஒரு பவர் வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் போட்டு அடிக்கிறான், அநியாயமா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்காக அடிக்கிறான். அவன் வந்து அவர்கிட்ட முறையிடுறான், சபர் செய்யுங்கள், ஹிஜ்ரத்துக்கு முந்தி உள்ள வாழ்க்கையில் அது ஆதாரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த நிலையில் இருந்தால் அது செய்யலாம்னு அர்த்தங்க. அதான் அங்க உள்ள பிரச்சனை. அப்ப ஹிஜ்ரத்துக்கு முந்தி ரசூலுல்லாஹ் இது இல்ல, அது இல்ல, இல்லதான். அப்ப இல்ல, அதுவும் ஹிஜ்ரத்துக்கு முந்தி உள்ள ரசூலுல்லாஹ் வந்து அமீர் நிபா சொன்னாங்களா? நான் கேட்கிறேன். நான் இப்ப சொல்லுங்க, ஆதாரத்துல சொல்லுங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அமீர் நிபா சொன்னாங்களா? தன்னை இமாம்னு சொன்னாங்களா? ஹிஜ்ரத்துக்கு முந்தி சொல்லல. ஹிஜ்ரத்துக்கு முந்தி குழு தான் அது. ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி வரைக்கும் குழுவா செயல்பட்டாங்க. ஹிஜ்ரத்துக்கு அமீர் கட்டுப்படுதல் எப்ப சொன்னாங்களோ அப்ப இமாரத்து வந்துருச்சு. அதான் கேள்வி என்னுடைய. அமீர் கட்டுப்படுறது, அமீரை உருவாக்குறது, அமீருக்குள்ள அதிகாரம் எப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அது எல்லாம்
அதிகாரம் வந்த பிறகு சொன்னதுதான். மக்காவில் இருக்கும் பொழுது யார் ஒருத்தன் அமீர் கட்டுப்படுவானோ அவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டான்னு சொன்னாங்களா? மக்கா வாழ்க்கையில கற்பனையும் பண்ணல, கற்பனை பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருந்துச்சு. ஒரு குழுவாக குழுன்னு சொல்றோம்ல, குழு அன்னைக்கு இருந்துச்சு. தவிர அது அமீர் எப்படி சொல்லி இருப்பாங்க சொன்னதுக்கு ஆதாரமும் கிடையாது. அமீர்னாலே ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய நிலைமை தானே. அப்படி இல்லைங்கிற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கையில. அதனால ஹிஜ்ரத்துக்கு முந்தி இல்லைங்கிறதுனால அப்ப நீங்க தெளிவா சொல்லுங்க, ஹிஜ்ரத்துக்கு முந்தின நிலையில நாம இருக்கிறோம்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது. நீங்க ஏன் நீங்களே ஒத்துக்கிட்டு இந்தியா மாதிரி உலகத்துல எங்கேயும் சொல்ல முடியாது. நீங்களே சொல்லிட்டீங்க. இஸ்லாத்தை பிரச்சாரம் தூய வடிவில் சொல்வதற்கு இந்தியா விட்டா வேற நாடு கிடையாது. மக்கா வாழ்க்கையில ஒத்துக்கிட்டீங்க. உங்க போன உரையில சொல்லிட்டீங்க. அப்ப அந்த நிலையில நீங்க இருந்தா ஹிஜ்ரத் வாழ்க்கை ஒண்ணு என்ன காட்டுங்க. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வாழ்க்கையில் இருந்தாங்க, நாங்களும் ஹிஜ்ரத் வாழ்க்கையில் இருக்கிறோம்னு சொல்லுங்க. அப்ப இதுதான் பாயிண்ட். நம்ம பார்க்க வேண்டிய என்னன்னு கேட்டா, ஒரு அமீர் செயல்படணும்னு முடிவு பண்றோம். ஹதீஸ் அடிப்படையில் முடிவு பண்றோம். எதுக்கு முடிவு பண்றோம்? ஒரு அமீரின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் செயல்படணும்னு நாம முடிவு பண்றோம். எதனால? மனவீழ்ச்சி இல்லையா? ஹதீஸ்ல இருக்கிறதுனால. அப்ப ஹதீஸ்ல இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் கரெக்டா புரியும்ல? அப்ப அமீரின் கீழ் செயல்படுவது என்றால் இதுதான் பொருள் தெளிவா வழங்கி போச்சு. அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன? ஒரு 5 நிமிஷம் இருக்கலாமா? அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ன? ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாஅத் இல்லை. அல் முஸ்லிமீன் இப்ப உண்டாக்கி கொண்டால் அதுக்கு என்ன? அது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாஅத் இல்லை. ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ்ண்டா என்ன? அது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாஅத் இல்லை. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம்டா என்ன? அது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாஅத் இல்லை. எதுவும் இல்லை. அல்ல இதெல்லாம் வேணான்னு இன்னொன்னு உண்டாக்கும் புதுசா கூடிண்டா அதுவும் ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாஅத்தா? அதுவும் இல்லை. நம்ம எல்லாருமே ஒன்னா கூடுறோம். சரி இப்ப 4 இல்ல, இன்னொன்னு உண்டாக்கும். அந்த இன்னொன்னு எப்படியா இருக்குன்னு அதுவும் இமாரத்துல வரணும். அது இமாரத்து வர்ற வரைக்கும் நாம ரசூலுல்லாஹ் உண்டாக்கணும் போய் சேர்றோம். அதுக்கு முயற்சி பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்துட்டு சொன்னோம். நாங்க அதை செய்யறோம்னு சொல்லல. அதை டாக்டர் செய்யுதுன்னு நான் சொல்லல. அதை தமுமுக செய்யுதுன்னு சொல்லல. நீங்க செய்றீங்கன்னு நான் சொல்லல. ஒருத்தருமே நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி நான் பழிய போறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பழி ஏத்துக்கிற வேண்டியது, கூட்டு பொறுப்பு ஏத்துக்கிற. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன ஜமாத்தாக நாம் செயல்படல, பல நோக்கங்களுக்காக குழுக்களாக செயல்படுறோம். அதனால ஒரு அமீரின் கீழ் செயல்படுவது என்ற ஹதீஸை வைத்து பிரிவினை பேசாதீங்க. நான் சொல்ற வாதம் அதான். அமீரின் கீழ செயல்படுவதற்கு இருக்குது. அதை நீங்க அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. ஒரு ஹதீஸ் கூட தவறான வழக்கம் சொன்னாரு. அதாவது இந்த கொள்ளுங்கள் வந்து ஒரு ஹதீஸ், அதுல கலகா இருக்கு. அம்ருக்கும் ரஜுலின் வாஹிதின், இன்னொரு ரிவாயத்துல தஹ்த ரஜுலின் வாஹிதின். ஒரு மனிதனுடைய அதிகாரத்தின் கீழ், அலாண்டால கீழே, தகத்தினால கீழே, அவனுக்கு கீழே, அவனுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய பவருக்கு கீழே எல்லா காரியம். அம்ருக்கும் ஜமீவுன், உங்கள் அனைத்து காரியங்களும் அவர் கீழே தான், எல்லாம் அவர் கேட்கலாம். அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருவன் வந்தால் கொள்ளுங்கள் இருக்காங்க. அதுக்கும் வேற விதமான விசித்திரமான விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அதனால நல்லா தெரிஞ்சுக்கிறது, குழுக்கள் என்பதுதான் இன்னைக்கு இருக்குதா? இப்ப நாம என்னன்னு அலசினா தானே ஒரு முடிவுக்கு வரலாம். நான் சொல்லுவது நல்லா விளங்கிறேன். இப்ப சொல்வதெல்லாம் இது ஜாக்குக்கு ஆதரவாகவும் உங்களுக்கு எதிராகவும் நீங்க விளங்கி பேசுறாதீங்க. நல்ல திருப்பி சொல்றேன். நம்ம எல்லாருமே அதை சொல்லிக் கொண்டு ஒருத்தர் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அறியாமல் இதுவரைக்கும் ஏமாந்துகிட்டு இருந்தோம். இனிமேல் அதை செஞ்சு அறிஞ்சு ஏமாத்துறோம். இனிமேல் அதை தொடர்ந்தோம்னா, ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குன ஜமாத்துன்னு வாதிடாதீங்க. அது இல்லை. இன்னைக்கு இந்தியாவில் நம்ம வாழக்கூடிய நாட்டில் இதுதான் பேச முடியும். நமக்கு சக்தி இருக்கு. இங்க அப்படி ஒரு ஜமாத் இல்ல. எந்த ஜமாத் இஸ்லாமியா இருந்தாலும் சரி, தப்லீகா இருந்தாலும் சரி, முஸ்லீம் லீகா இருந்தாலும் சரி, தேசிய லீகா இருந்தாலும் சரி, டிஎம்எம்கே இருந்தாலும் சரி, சுன்னத் ஜமாத்தா இருந்தாலும் சரி, ஜாக்கா இருந்தாலும் சரி, ஜமாத்துல் முஸ்லிமினா இருந்தாலும் சரி, அல் முஸ்லிமினா இருந்தாலும் சரி, ஷாஃபியா இருந்தாலும் சரி, ஹனபியா இருந்தாலும் சரி, மாலிகியா இருந்தாலும் சரி, எந்த தரீகா எல்லாத்தையும் எடுத்துங்க. அவங்க என்னத்தை தான் கூட்டு வைத்துக் கொண்டாலும் நாம் ஒவ்வொருவரும் நாம உருவாக்கி கொண்ட கூட்டு, அதுக்கு முயற்சி பண்ணுவோம் எல்லாரும். அது செய்வோம். அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீனாக ஆவதற்கு முயற்சி பண்ணணும், தனி விஷயம். இமாரத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணணும். அந்த இமாரத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அடி சொல்லிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல அமீர்கள் நியமிச்சாங்கன்ற ஆதாரத்தை சொல்லி இருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்கு நியமிச்சதுக்கு எந்த ஆதாரத்தையும் தரலன்னு ஆரம்பிச்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிச்சதுக்கு எந்த ஆதாரத்தையும் தரல. அவங்களுக்கு பிந்தி உள்ள ஹலீஃபாக்களை தான் சொன்னாங்கன்னு சொன்னார். இஸ்தாமல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன், நான் அப்படியே மூலத்தை படிச்சே காட்டினேன். ரசூலுல்லாஹ் தான் நியமிச்சாங்க பல பகுதிகளுக்கு, ஜெய்ஸுக்கு படைக்கு நியமிச்சாங்க, மாதிரி சரியத்துக்கு நியமிச்சாங்க. ரசூலுல்லாஹ் நியமிச்சதுக்கு ஆதாரம் இருக்குது. அதனால நல்ல தெளிவா விளங்கிக்கிறங்க. இது நம்ம எல்லாருமே ஒரு காரணத்துக்காக குழுக்களாக செயல்படுறோம். ஒரு முடிவுக்கு தான் இன்னைக்கு வர முடியும். குழுக்களாகவே செயல்பட அனுமதி இல்லைன்னா
தனித்தனியா இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. ரெண்டுல முடிவு தான் வரணும். ஒண்ணு அதுக்கு போங்க, எதுக்கு? இமாரத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க பவர்ஃபுல்லான ஆட்சி, அதுக்கு போங்க. அதான் ஹதீஸ்ல உள்ளது. இல்லையா அவன் தனித்தனியா இருங்க. யாரும் அந்த இமாரத்தை சொல்லி அந்த சுகத்தை யாரும் தேடாதீங்க. நானும் தேட வேணாம், நீங்கள் தேட வேணாம், யாரும் தேட வேணாம். அந்த ரெண்டு நிலையில இல்லைன்னா நாம ஒரு நிர்பந்த நிலையில வேற வழி இல்லாம நாமளாக இதை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கறத ஒத்துக்கிறோம். நிர்பந்தங்கிற அடிப்படை தான் எல்லாமே. இதுக்கு எந்த ஆதாரத்தையும் காட்டி நீங்க அல் முஸ்லிமீனையும் நியாயப்படுத்த முடியாது, எந்த ஆதாரத்தையும் காட்டி ஜாக்க நியாயப்படுத்த முடியாது, எந்த அந்த உருவாக்குவதற்கு இப்படி எல்லாம் அப்படி காட்டவே முடியாது. குழு தான் இது, எந்த அதிகாரமும் இல்லாம. இப்படி குழுக்களுக்கு தான் நான் சொன்னேன் அன்சார்னு ஒரு குழு இருந்துச்சு. குழுனா அது வேற அந்த காரண பெயர்னு சொன்னார். காரண பெயரா இருக்கட்டும், காரண பெயருக்காண்டி எல்லாரும் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதா? அங்க ஆயிடுச்சுல காரண பெயர் சொல்லிட்டு விட்டுறணும். அப்ப எல்லாருமா கூடி ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்து வச்சிருந்தாங்க. அது என்ன தலைவர்னு வச்சாலும் அங்க பிரச்சனை. அது நீங்க காரண பெயர் அடிக்க முடியாத உண்டாகி போச்சு. ஒரு தலைவர்ல இருக்கிறார் அவங்களுக்குன்னு. இதுதான் என்னுடைய வாதம். அந்த வாதத்துக்கு சொல்லுங்க. ரொம்ப தேவையில்லாம நம்ம பயான்கள் நீங்க நல்லா பேசுறீங்க, பயான் எல்லாருக்கும் தெரியும், அரசியல் ஜனநாயகத்தை பத்தி எல்லாத்துக்கும் அந்த மார்க்கத்துல எல்லாம் தெரிஞ்சதான் இருக்கிறாங்க. அதுகளை விட்டுப்புட்டு தயவு செய்து நீங்க இந்த ஹதீஸ்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க. சகோதரர்கள முதல் ஒரு இது வச்சிருக்கிறாரு, அமீருங்கிற இது இதுல உள்ளதுதான். அது நீங்க சொன்ன தப்பு, வாபஸ் வாங்கன்னு சொல்லி. இப்போ இங்க 2-3 நாள் நான் தனி மனிதருக்கு போக கூடாது விரும்புறேன். ஆனால் அது அந்த நிலையை உருவாக்குறதுக்கு அவர் விரும்பல. அப்ப நான் என்ன பண்ண, அவர் சுட்டி காட்டும் போது நான் சுட்டி காட்டி என்னுடைய கடமையாயிருது. அவர் என்ன விரும்புறாருன்னு சொன்னா, இங்க அவர் எதை முடிவு செய்யறாரோ அதுதான் மார்க்கம், அதுதான் ஒப்பந்தம், அதுதான் எல்லாம். அதை நான் ஒத்துக்கிறணும். இதுதான் அவருடைய விருப்பமா இருக்கிறத. 2 பேரும் என்ன உதாரணமா இருக்கு, நேற்று உங்களுக்கு தெரியும், இது 2 நாளைக்கு டிவியில் காட்டப்பட்டு இந்த ஒப்பந்தத்துடைய ஷரத்துக்களை படிச்சு காட்டினார். இதுல எங்க அமீருங்கிற பதம் இருக்குங்க சொன்னா அது அதுக்கு உட்பட்டதான் பாரு. சரி, உட்பட்டதை நான் மறுக்கல. ஆனா நான் இப்ப என்ன கேட்கிறேன்னு சொன்னா, என்ன போட்டிருக்கோம்? ஜமாத்துல் முஸ்லிமீன் செயல்படலாமா, அது அல்லாத பெயர்களிலும் செயல்படலாமாங்கிறது தான். அப்ப இவரு ஜமாத்துங்கிறதுல ஜமாத் எடுத்த முஸ்லிமீன்ல செயல்படுறாங்கிறது முதல்ல வந்துடணும். அவர் அதானே நியாயம். யோசனை பண்ணி பாருங்க. ஒப்பந்தப்படி அமீருங்கிற பதம் இருக்கு, அமீரை பற்றி இந்த அமீர் சர்ச்சை வருதாங்க இல்ல. இப்ப அவருக்கு அது தேவைப்படுது. எப்படி தேவைப்படுது? இந்த மாதிரி வார்த்தை வச்சுட்டு இதெல்லாம் பின்ன கொண்டு போயிருது. அவருக்கு தேவைப்பட்ட எடுத்துக்கலாம், அதைத்தான் பேசுறேன் சட்டத்துக்குள்ள. நாம நேத்து என்ன சொன்னோம்? ஜமாத்துற பிரச்சனை உங்களுக்கு நமக்கு உடன்பாடு வரல, சரி அது நிப்பாட்டிட்டு அடுத்தது அது முடியாது, அதுக்கு ஒரு ஃபைனல் பண்ணி தான் போகணுட்டார். அப்ப இப்ப அவர் இஷ்டத்துக்கு அமீர் எடுத்தார். எடுக்காத எதுக்குமே நான் பதில் கொடுக்கல. நான் கேக்குறேன், சும்மா உட்கார்ந்துகிட்டு எழுதிக்கிட்டு இருந்தா போதுமாங்கிற ஒரு வார்த்தை விட்டாரா இல்லையா? அது என்ன பொருள்? அப்ப நீங்க ஒண்ணு சாதிக்கலங்கிறது தானே. இங்க எடுத்தோம்ல பல இடங்களும் பேசி இருக்கிறாரு. அப்ப அதுக்கு நம்ம நீங்க என்ன சாதிச்சுன்னு கேட்கறதே கேட்கறது இல்லையா? எனக்கு புரியல. சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் பேசினதாக கொண்டு வர்றாரு. இதுக்கு என்ன வாங்கணும்? அமீரை பத்தி இப்ப சர்ச்சை உள்ளதுல இருக்கா, ஒப்பந்தத்தில் இருக்கா? காட்ட முடியுமா அவரால? இருக்கிற சர்ச்சை ஜமாத்துல் முஸ்லிமின்ங்கிற பேரும் செயல்படலாமா, அதல்லாத பேரும் செயல்படலாமா? அந்த சர்ச்சை உதாரணமா இப்ப எடுத்ததுல ஜமாத்துல் முஸ்லிமின்ல ஜமாத் எடுத்துட்டோம், அல் முஸ்லிமின்ல செயல்படணுமா செயல்பட வேண்டாமாங்கிறதுக்கு ஆதாரம் பேசணும். அப்புறம் ஜாக் எடுக்கணும், அப்புறம் ஒவ்வொரு பேர் எடுத்தா அதுல நியாயம் இருக்கு, அப்புறம் அந்த அதுல அமீர் இருக்கு. அப்படி இருந்தும் கூட நான் அவர் பேசினதுக்கு தான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். அவருடைய விஷயம் எல்லாம் என்ன? இமாரத்து, ஆட்சி அதிகாரம், அதுதான் அமீர்ங்கிறத கொண்டாரு. அதை நான் தெளிவா சொல்லிட்டேன். அமீருங்கிற பதம் எனக்கு விவகாரத்துக்குரியது அல்ல. திருப்பி அதான் சொல்றாரு. அமீருங்கிற பதத்தை வச்சு நான் உங்கள்கிட்ட விவாதம் பண்ண வரலங்க, அது நம்முடைய குறிக்கோள் இல்லைங்க. ஒன்றுபட்ட நிலையில பிரிவினை ஏற்படக்கூடாது, அதுதான் என்னுடைய கோரிக்கைன்னு சொன்னேன். உடனே நான் தான் தலைவனா இருக்கேன், நான் தான் பரிசுத்தமான சொல்றேன், அவரை கற்பனை பண்ணிக்கிறார். ஒன்றுபட்ட நிலையில பிரிவினை உண்டாக்க கூடாதுங்க, அது இஸ்லாம் அனுமதி இல்லைங்க, குர்ஆன் ஹதீஸ் அனுமதிக்கலன்னு சொன்னா நான் என்னுடைய பரிசுத்த நிலை காட்டுறேங்கிறார். என்னுடைய பரிசுத்த ஒன்றுபட்ட நிலை இஸ்லாம் குர்ஆன் நான் கேட்கிறேன் இல்ல. தயவு செய்து ஒண்ணு செய்யுங்க, நாங்க சொல்றது குர்ஆன் ஹதீஸ் இல்லன்னு சொல்லுங்க. உங்களோட வாதத்துக்கே நான் உன்னை பேச்சுக்க. இனிமேல் உங்களை பத்தி நான் ஏதாவது என் பத்திரிகைகள் எழுதினாலோ அல்லது வேற ஏதாவது இருப்பினாலும் நீங்க எது வேணா என்ன செய்யலாம். நாங்க குர்ஆன் ஹதீஸ் செயல்படலங்க, இந்த நாட்டுக்கு தகுந்த எதை எங்க மனோவிஷயம் செயல்படுறோம்னு சொல்லுங்க. மத்தபடி உங்களுடைய இஷ்டப்பட்டதான் செஞ்சுட்டு குர்ஆன் ஹதீஸ் உங்க வாத திறமையை கொண்டு திருப்ப போகாதீங்க. இது எந்த அளவு முறை கிடையாது. நான் இப்ப உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன், குழுக்களாகத்தான் செயல்படுங்கிறீங்களா? அந்த குழுக்கள் சொன்னா ஒவ்வொருத்தரும் தனி அதிகாரம் இருக்கா? எங்க அதிகாரம் இருக்கு? ஒவ்வொருத்தரும் தனி அதிகாரத்தை அவன் இஷ்டத்துக்கு குர்ஆனுக்கு ஒரு வழக்கம் கொடுக்கறது, இவன் இஷ்டத்துக்கு ஒரு குர்ஆனுக்கு வழக்கம் கொடுக்கறது, ஆளாளுக்கு ஒரு வழக்கம் கொடுக்க, அவன் பின்னால போறதுக்கு எங்க அனுமதி இருக்கு? ஏன் குர்ஆன் எடுக்கிறீங்க, ஹதீஸையும் எடுக்கிறீங்க? நீங்க
குர்ஆன் ஹதீஸை நேல்படுத்தக்கூடிய நிலையில நாம இல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லைன்னு சொல்றீங்க. நான் அதுதான் சொன்னேன். அதே பெருமையா சொல்றாரு, மற்ற நாடுகளோட இங்கதான் பிரச்சாரம் பண்றதுக்கு தான் உரிமை இருக்கு, பிரச்சாரம் செய்யறோம். வேற எதுக்கு உரிமை இருக்கு சொல்லுங்க? இந்த நாட்டுல குர்ஆன் ஹதீஸ பிரச்சாரம் செய்யறதுக்கு பூர்ண உரிமை இருக்கு. அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். சவுதியில அந்த அனுமதி கூட இல்ல, பாகிஸ்தான்ல அந்த அனுமதி கூட இல்லன்னு சொல்ல, பிரச்சாரம் செஞ்சாலே தடை பண்ணிடுவாங்க. அதுக்காக வேண்டி இப்ப அவனோட போய் சண்டை போடுறாரா? இப்ப கேக்குறாரு, நீங்கள வர்றீங்களா, போய் மக்கா பள்ளியில போய் நின்றுட்டு போராட்டம்னு சொல்றாரு. எப்படி போராடுறது? போராடக்கூடிய ஒரு முறை இருக்குல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? அங்க போய் கலகத்தை உடைக்கிறதா இஸ்லாம் சொல்லுதா? நாம தான் நீங்க செய்யக்கூடிய இது தப்புன்னு சொல்றோம். அப்புறம் இதுக்கு போராட்டத்துக்கு நீங்கள வாங்க பின்னால் எனக்கு புரியலையே. தப்பு செய்யறதுக்கு 2 பேரும் ஒன்னா போன்னு சொல்றாரா? அப்ப இந்த வாதங்கள் முறையான ஒரு வாதங்களை வச்சாருன்னு சொன்னா நமக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு, அழகா இருக்கு கேட்கறதுக்கு. சரி, அவர் கேட்கறது கூட இதெல்லாம் சொல்றேன். பாருங்க, சில விஷயங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு. ரிசல்ட்டை எதிர்பார்க்க கூடாதுன்னு சொன்னதா சொல்றாரு. இது அவரு விளங்காம பேசுறாரோ விளங்கி பேசுறாரு எனக்கு தெரியாது. ஆனா ஆரம்பத்துல இருந்து தெளிவா சொல்றேன், எந்த விஷயங்கள் மறுமையில தான் போய் நீங்க அதனுடைய ரிசல்ட்டை பார்க்க போறீங்க, உங்களுக்கு அது தெரியாது. உங்களுடைய கணிப்பிலேயோ உங்களுடைய அனுமானத்திலேயோ வரக்கூடிய விஷயமும் அல்ல. அந்த விஷயத்துல அம்ரதான் நீங்க பார்க்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளையை பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறையை பார்க்கணும். வேற மத்தபடி இதனால நன்மை உண்டு அதனால நன்மை உண்டு நீங்க செயல்படக்கூடாது. உலக காரியங்கள்ல ஒரு காரியத்தை நீங்க செய்யும் பொழுது பிரதிபலனை பாக்குறீங்க கண்ணால, ஆனால் லாபம் அடைகிறீங்க, பணம் கிடைக்குது, வசதி கிடைக்குது, அதெல்லாம் நிதர்சனமா பாக்குறீங்க. ஆனா அதுக்கு என்ன மார்க்கம்? தடை இருக்கான்னு பார்க்கணும். தடை இருந்தா செய்யாம ஒதுங்கணும். அடுத்தது பிரதிபலன். உதாரணமா நான் இருக்கிறேன், 10 பேர் என்ன ஏத்து வர்றாங்க, 10 பேர் என்ன ஏத்து வர்றாங்க. நான் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறேன், என்ன கொல்றதுக்கு வர்றாங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? கை கட்டிட்டு கொண்டு போட இருக்கக்கூடாது. 10 பேர் நான் கொல்ல முடியாது, அவங்களை ஏத்து போராட முடியாது, அதனால நான் அப்படி இருக்கு, நீ கொண்டுட்டு போக சொல்லக்கூடாது. அப்ப நான் என்ன செய்யணும்? என் கையில கிடைக்கிற எதா இருந்தாலும் மைக்கால எதா எடுத்துட்டு முடிஞ்ச மட்டும் போராடி தான் ஆகணும். போராடி அவங்க ஒருத்தர் 2 பேர் காயப்படுத்திட்டு அளவு செத்து போட, அதை என்ன கொண்டு போட்டா நான் இதாகணும். இது சரி, இதுதான் மார்க் சொல்லுது. அதே சந்தர்ப்பத்துல ஒரு 10 பேர் ஒரு இடத்துல இருக்கிறான், நான் திட்டம் போட்டு நான் பயில் வாங்க, நான் போய் அவன்கிட்ட மோதி நான் உங்களை காலி பண்ணிடுறேன்னு போறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றேன், இது ரிசல்ட் எதிர்பார்த்து போனா, ரிசல்ட் தான் நீங்க பார்க்க வேணாம்னு சொல்லிருக்கீங்களா, போகணும்னு சொன்னா யார் சொல்லுவா? மேல் வீடு பழுதுள்ளாதான் சொல்லுவான். எதுல ரிசல்ட் பார்க்க கூடாது? ரிசல்ட்ட பத்தி உங்களுக்கு விளங்கவே முடியாத காலத்தில் ரிசல்ட்ட பார்க்க கூடாது. குர்ஆன் ஹதீஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப இவ்வளவு தூரம் சொல்றாரு, என் பேச்சே இவர் கேட்கலன்னு வச்சுக்கிடுங்க, நான் அதை பத்தி கவலைப்படல. அல்லது அதுக்கு நான் தான் சொல்றது ரைட்னு சொல்ல வரல, அப்படி உடனே சொல்லி விடுவார் அப்படி. ஏன்னா அவருடைய சுபாவம் அப்படி. நான் எடுத்து வைக்கிறேங்க, என் மனசாட்சி படி தான் சரின்னு தெரியுதுங்க, யாருமே ஒத்துக்கிடல, நான் அதுக்காக வேணுங்க அவங்கள இங்க போக மாட்டேன். அவங்க சொல்றது சரின்னு தான் வருவேன். இல்ல அப்ப நான் கவலைப்படல. எனக்கு நான் தான் சொல்றேன், நான் சொல்றது ரைட்டா இருந்தா அல்லாஹ் எனக்கு 2 மடங்கு கொடுப்பான். இல்ல உண்மையிலேயே எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இல்லாம இஹ்லாஸோட இதான் சரிங்கிற நம்பிக்கையில இருந்தா அப்பவும் அல்லாஹ் என்ன மன்னிப்பான். சந்தேகமே கிடையாது அதுல. அதுக்காக வேண்டி யாருடைய இதை நான் ஏற்க வேண்டியது. இந்த ரிசல்ட்ங்கிற சமாத்து இருக்குத, இது ரொம்ப தப்பு. இது பல இடங்களில் சொல்லி இருக்கிறாரு. ரிசல்ட்டை எதிர்பார்க்காம செயல்படுறது மார்க், அதாவது மறுமை பேர்ல யாருக்கு ஹிதாயத் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் ஹிதாயத் சொல்ல முடியுமா? நிச்சயமா என் கையில இல்ல, உலகத்துல யாருக்கும் சொல்ல முடியாது. அப்ப அந்த இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. அதை நம்ம ரிசல்ட்டை பார்க்க கூடாது. உலகத்துல ஒண்ணு அடைகிறதா இருந்தா முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க, நான் இதான் புத்திசாலித்தனமே. இது ஒரு 2 ரூபா பேனான்னு வச்சுக்கிடுங்க, இதை ஒருத்தன் எடுத்து பறிக்க வர்றான். பறிக்க வரும் பொழுது இதை அவன்கிட்ட இருந்து என்ன காப்பாற்ற முடியுங்கிற அளவுக்கு ஒரு வலு ஒரு தைரியம் இருந்தா நான் எப்படியாவது, அந்த ஹதீஸ்ல கூட ஒருத்தன் தான் வருது, ஒருத்தன் பொருள் அபகரிக்க எடுத்து போறான்னு வருது. அதே சந்தர்ப்பத்துல ஒரு 100 பேர் திரண்டு வந்து இதை எடுத்து கைப்பற்றிட்டு போற வர்றாங்க. அப்ப புத்திசாலித்தனமா இந்த பேனாவுக்காக வேண்டி நான் உயிரை உலக துணிகிறதுக்கு புத்திசாலித்தனம் இல்ல, பேச பேனா விட்டுறதுதான் புத்திசாலித்தனம். இல்ல 2வது பேனாக்கு ஷஹீதாக சொல்லியிருக்கான்னு போராடுறது இல்ல, அந்த கட்டத்துல இந்த ஹதீஸ் கிடையாது. ஒரு பொருளை மீட்கிறதுக்காக நம்ம போறான்னு சொன்னா அதை விட பாராதூரமான விளைவுகளை உண்டாக்குறது நிதர்சனமா தெரிஞ்சுக்கிட்டு விளைவுகளை நம்ம பார்க்க கூடாது, ஈடுபடுறது இஸ்லாம் சொல்லவே கிடையாதுங்க. 5 ரூபா பொருளை நான் மீட்டறதுக்கு போறேன், 5 கோடி ரூபாய் இழக்கிறது ரிசல்ட்டை எதிர்பார்க்காம தான் செய்ய அப்படி எங்க சொல்லுது? அப்ப அது ஒரு பகுத்தறிவுள்ள மார்க்கமாவே இருக்காதுங்க. ரிசல்ட்டை எதிர்பார்க்காம எதை செய்யணும்? மறுபடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நம்ம எடுத்து சொல்றோம், ஒருத்தனுமே கேட்க மாட்டான்னு எடுத்து சொல்லாம இருக்கக்கூடாது. ஒருத்தன் வந்தாலும் அது லாபம் தான்.
அப்ப ரிசல்ட் விஷயத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த காரியங்களை ரிசல்ட் எதிர்பார்த்து செயல்படக்கூடாது, தவறு. அதனுடைய பின் விளைவு இதை விட பயங்கரமா வருது, நிதர்சனமா தெரியும் பொழுது அது என்ன ஏற்பட்டாலும் செய்த ஆர்வங்கிறது இஸ்லாம் சொல்லவே கிடையாது. அப்படின்னா வந்து மக்காவுக்காக போராடி இருப்பாங்க, காபத்துல்லாவுக்கு போராடி இருப்பாங்க, அப்படி இஸ்லாம் சொல்லல. அதுவும் தப்பான இது. அதே மாதிரி நேத்து ஒரு விஷயத்தை சொன்னார், இப்ப சொல்ல வேண்டிய கட்ட நான் விட்டுட்டேன், அது வேண்டாம் பிரச்சனை பண்ண வேண்டாம் விட்டுட்டேன். ஒன்னு சொன்னாரு, நம்ம சொல்றது அல் முஸ்லிமீன் ஜமாத்துல் முஸ்லிமீன், அதாவது அல் முஸ்லிமீன் அல்லாஹ் இட்ட பெயரு. இந்த முஸ்லிமீன் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இருந்து எடுத்தோம். அது வந்து ஒரு காரண பெயருங்க அடிப்படையில் ஜமாத்துக்கு இதை சொல்றது அப்படின்னு சொன்ன உடனே சொல்றாரு, பேர் இல்லாம தான் செயல்படணும்னு சொல்றாரு, பேரை போட்டுக்கிறாரு கீழே. புரியலையே யாரை இது பண்றதுக்கு? வேண்டாம், நான் சொல்ற மாதிரி உங்க மேல நம்பிக்கை உள்ளவங்க எடுத்துக்கிறாங்க. எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குதா? எனக்கு மண்டையில ஏற மாதிரி சொல்லுங்க. தயவு செய்து யாரும் எழுப்பி பேச வேண்டாம். இதாங்க இது பேசுன பேசப்படும். உங்களால பொறுக்க முடியலன்னா தயவுசெய்து வெளியே பேசணும். ஏற்றுக்கொண்ட ஒரு நிபந்தனை, யாரும் யாரா இருந்தாலும் சரி பேசக்கூடாது. நடுவரே பேசாம தான் இருக்காரு. நான் என்ன சொல்றேன், என் மண்டையில ஏறாதவரை நான் ஏத்துக்கிட முடியாதுங்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். அப்ப வேண்டாம் என்ன முட்டாள்னு முடிவு பண்ணிக்கிறீங்க, அதை பத்தி பிரச்சனை இல்ல, அதை பத்தி நான் கவலைப்படல. என் மண்டையில ஏறாத ஒரு விஷயத்தை நீங்க எல்லாம் சொல்றீங்க, எப்படி ஏத்துக்கிற முடியும் தான் நான் கேட்கிறேன். அதுக்கு இஸ்லாம் எங்க அனுமதிக்குது? வேண்டாம் என்ன அறிவு கட்ட முண்டான்னு முடிவு பண்ணிக்கிறேன், அதனால நான் உனக்கு கவலைப்படல. அவரே ஒப்புக்கொண்டார் ஒரு விஷயத்தை. குழுவாக இருந்தாங்க, ரைட்டு. அந்த குழுவுக்கு ஒரு தலைமை இருந்துச்சா இல்லாம இருந்துச்சா? தலைமை இல்லாத குழு இருந்துச்சா? குழுண்டால தலைமை வந்துருச்சு, குழு இல்ல தலைமை வந்துருச்சு. தலைமை இல்லாத ஒரு குழு இருக்க முடியாது. குழுண்டா ஒரு கமிட்டின்னு சொன்னா அதான் குழுங்கிறது கமிட்டி. குழுண்டா கண்டிப்பா தலைமை இருந்தாகணும். தலைமை இல்லாத எப்படி குழு இருந்திருக்கும்? அவரே ஒரு ஹதீஸ் எடுத்து வச்சாரு. ஒரு அன்சாரிகளுடைய ஒருத்தர் வரும்பொழுது உங்களுடைய சையீத போய் வரவேறுங்கன்னு சொன்னா சொல்லி, நாம அமீரா சையீதா வசீரா இதெல்லாம் பிரச்சனை பண்ணல. ஒரு தலைமை நிலை இருந்துதான் ஆகணும். சமுதாயம் ஒன்றுபடுறதுக்கு அதுதான் வழி. தனித்தனி குழுக்களாக இருந்து செயல்படுறதுனால என்னதான் நம்ம செயல்பட்டாலும் நம்முடைய முயற்சிகள் வீண். சகோதரர் சொல்றார், ரசூல் நிலை இன்னைக்கு இல்லைங்கிறாரு. சரி, அவர் சொல்ற மாதிரி விட்டு போட நிலை இல்ல. அந்த நிலையை உருவாக்குறதுக்கு முடியுமா முடியாதா? அந்த நிலையை உருவாக்குறதுக்கு நாம என்ன சொன்னோம்? அதுக்கு அடிப்படை நிலை என்ன? இதை கூட நம்ம பரிசீலிக்க கூடாது. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? குர்ஆன் ஹதீஸை தூக்கி ஒரு ஓரத்துல வச்சிடணும். நடைமுறை சாத்தியம் இல்ல, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து சாத்தியம் இல்ல, தூக்கி ஒரு ஓரத்துல வச்சிட வேண்டியது. குர்ஆன் ஹதீஸ் இன்னைக்கு நடைமுறை சாத்தியம் இல்லங்க. நாங்க எங்க மனோ இச்சைப்படி செயல்படுறோம்னு சொன்னா ரைட்டு, குர்ஆன் ஹதீஸ்படி தான் செயல்படுறோம்னு சொல்றது, அப்புறம் மனோ இச்சை கொண்டது, ஆனா சாத்தியம் இல்லைன்னு சொல்றது. எனக்கு புரியலையே எப்படி. எனக்கு இந்த லாஜிக்காவது ஒரு விளக்கம் கொடுக்கட்டும் எனக்கு. குர்ஆன் ஹதீஸ் படி செயல்படுறதுக்கு முடியாது, குர்ஆன் ஹதீஸ் படி தான் செயல்படுறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலை இல்ல. இது என்ன லாஜிக்? என்ன இது? புரியாத நிலை தான் நான் கேட்கிறேன். ஒண்ணு குர்ஆன் ஹதீஸ் படி செயல்பட முடியும், உலகம் அழி வரைக்கும் அதான் மார்க்கம். அதை செயல்படுத்துறதுக்கு பாடுபடுறதா முஸ்லிம் கடமைன்னு சொல்லுங்க. குர்ஆன்லயும் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் கொடுங்க, அதை பார்க்கலாம், செயல்படுத்தலாம். முடியாதுன்னு சொன்னா, செயல்படுத்துறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொன்னா, அப்ப குர்ஆன் ஹதீஸ் சாத்தியம் இல்லைன்னு சொல்லுங்க. ரெண்டும் கெட்ட நிலை எதுக்கு? உண்மை, நானும் ஒத்துக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த அந்த நிறைவு பெற்ற இஸ்லாத்தினுடைய நிலை இன்னைக்கு இல்ல, ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்லல. அப்ப இல்லாத நாம என்ன பண்ணணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆரம்ப நிலையில ஒன்றும் இல்லாம இருக்கும்போது என்ன செய்யணும்? அதையாதான் செய்யணும். அதானே நம்ம அறிவிக்கப்படுறது. அதாவது அப்படிப்பட்ட நிலை இல்ல, ஒத்துக்குருவோம். அப்படிப்பட்ட நிலை இல்லாத ஒரு கட்டத்தில் நாம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இல்லாத ஒரு காலகட்டத்தில் என்னத்தை செயல்படுத்தி காட்டினாங்க? எப்படி செயல்படுத்தி காட்டினா குறைஞ்சபட்சம் அதை செயல்படுத்தலாம்ல. அதுவும் செயல்படுத்த கூடாதுன்னு சொன்னா எனக்கு புரியலையே. அப்ப நம்ம ரசூலை பின்பற்றணும் எப்படி நம்ம சொல்றது? அப்படி சொன்ன உடனே அவர் இன்னொரு உதாரணத்தை சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல வந்து ரொம்ப ரகசியமா வீட்டுக்கு போய் தான் அவங்க இது பிரச்சாரம் பண்ணாங்க. உண்மையிலே அப்படிப்பட்ட நிலை இருந்தா அப்படி செய்யதான் வேணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஏதாவது ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தா அப்படித்தான் செய்யணும். வெளியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருந்தா செய்யணும். அதாவது நமக்கு என்ன என்ன வாய்ப்பு இருக்குதோ
செய்ய முடியுமோ அதை செயல்படுத்தணும் தான் சொல்றேன். செயல்படுத்தினா முழுமையா செயல்படுத்துவேன், இல்லா போனா இப்படி இப்படி தனித்தனியா நாங்க இஷ்டப்பட்டு தான் செய்வோங்கிறது எந்த ஆதாரத்தில் உள்ளது? அப்ப அதுக்கு என்ன குர்ஆன் ஹதீஸ் சொல்றீங்களா? அப்ப அது குறைஞ்சபட்சம் அந்த முழுமையான ஒரு இமாரத்து, அந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய ஆட்சி வராத நிலையில இந்த மாதிரி தனித்தனி குழுக்களாக இதுகளாக நாம இருக்கணுங்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் என்ன? இதைத்தான் நம்ம கேட்கிறோம். ஆக சும்மா ஒருவர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா, அப்போ இப்ப நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், இந்த நாள் இப்ப அவர் நினைச்ச சொல்லிட்டார்ல வீணாக்குற, நான் என்ன நினைக்க தெரியுமா, இந்த 4 நாள் இப்படியே ஓட்டி விட்டுட்டு கடைசியில அவர் சொன்னதா அவரு, நான் சொன்னதா நாங்க போற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் பரவாயில்ல. ஆனா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் யார் யாருக்கு அவனுடைய நல்லடியார்களை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ சந்தேகம் இல்லாம எது சத்தியமோ, அவர் சத்தியம் சொன்னா அது புரியும், அல்லது நான் சத்தியத்தை சொன்னா அது கண்டிப்பா புரியும். சத்தியத்தை அவங்க விளக்கத்தான் செய்வாங்க, அது ஒண்ணு சந்தேகம் கிடையாது. யாருடைய உள்ளத்துல அல்லாஹ் உண்மையான ஹிதாயத்தை போட்டிருக்கானோ அதுல அவர் சத்தியம் சொன்னாலும் அது விளங்கும், அல்லது நான் சத்தியத்தை சொன்னாலும் விளங்கும். நான் அசத்தியத்தை சொன்னா அதை அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க, அதே நிலைதான். இப்ப அது அந்த அளவுல தான் நாம் ஈடுபடி பண்ண வேண்டியது. மற்றபடி விஷயம் வரும் பொழுது இப்ப அவர் அமீர் 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 என்ன சொல்ல, அதுல ஏதாவது மறுப்பு இருந்தாலும் நான் சொல்லணும், அதை எதையுமே நான் மறுக்கலையே. அமீருங்கிற அடிப்படையில் அரசாட்சி அமைந்த பிறகு குரசான்ல அமீர் இருந்தாரு, அங்கிருந்து அமீர் இருந்தாரு, அங்கிருந்து அமீர் இருந்தாரு, எடுத்து கொடுத்தாரு. இதுல மாத்துத்திருந்தா நான் ஆட்சேபிக்கணும். ஆனா அதுல நமக்கு என்ன இருக்க நமக்கு புரியலையே. அதைத்தான் ஒட்டுமொத்தமா சொல்றேன். அரசாட்சி வந்த பிறகு அந்த நிலை உருவாகத்தான் செய்யும், அது சந்தேகம் கிடையாது. அப்படித்தான் செய்யணும். ஒரு தலைமை அமீர் இருந்தாருன்னா அதுக்குள்ள மற்றவங்க நியமிப்பாங்க, அது ரைட்டு. மாறுபட்ட கருத்தை சொன்னாதான் நான் ஆட்சேபனை பண்ணணும். அதுல மாறுபட்ட கருத்து ஒண்ணு இல்லையே. ஆனா எதை தப்புன்னு சொன்னேன், அதுதான் இஸ்லாம். இஸ்லாம்டா அப்படித்தான் செயல்படும் சொல்றது இருக்க உண்மைதான். முழுமையான இஸ்லாம் அப்படித்தான் இருக்கணும். அப்படி செயல்படுத்தாத கட்டுத்தான் நமக்கு என்ன செய்யணும். அவரே சொல்லிட்டு எல்லாம் ஒன்றுபட்டு, அதைத்தான் நானும் சொல்றேன். இப்போ நம்ம ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு அந்த வகையில ஒன்றுபட நிலைக்கு வரோம். நமக்கே அந்த விருப்பம் வரலையே. நம்மளே ஒரு தனித்தனி, சரி நான் கேட்கிறேன், தனித்தனி இது அமீர் ஜமாத்து இருக்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் நம்ம ஒருத்தர் தலைவர் பாடணும் என்ன சேர்த்தான் கேட்கிறேன். அப்படியாவது உங்களுக்கு வரும். அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா அப்படியாவது எல்லாம் ஒன்றுபட்ட கருத்துக்கு வருவோம். அப்படி இல்லையே. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தலைமை ஆகிக்கிட்டு ஒன்றொரு அந்த மாதிரி நிலத்தின ஓடிக்கிட்டு இருக்க வேண்டி. அப்ப ஏதாவது கொஞ்சம் நம்ம விளங்கிட்ட மாதிரி, சிந்திக்கிற மாதிரி, புரிகிற மாதிரி சகோதரர் சொன்னாருன்னா நிச்சயமாக நாம மறுக்க மாட்டோம். அந்த மறுக்கக்கூடிய சுபாவம் நம்மள்ட்ட இல்ல. ஆனா சகோதரர் சிலவங்க நம்மளை பிடிவாதக்காரன் சொல்றாங்கன்னா உண்மை இல்ல. சத்தியத்தை பிடிக்கிறதுல நான் பிடிவாதக்காரன் தான். அது என்னுடைய இயற்கையில அல்லாஹ் அதான் அமைச்சு. அதை அப்படி நீங்க பிடிவாதக்காரன் நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் அதுக்காக நான் கவலைப்படல, கோவப்படல. ஏண்டா அது அல்லாஹ் எனக்கு கொடுத்து. அதாவது தவறான விஷயத்துல நான் பிடிவாதம் பிடிச்சேன்னா ஆதாரத்தோட விட்டு வைக்கட்டும். அது உண்மையில இருந்தா கண்டிப்பா நான் ஏற்றுக்கிறேன். அதுல இந்த சந்தேகமே கிடையாது. அதனால சகோதரரு, இப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறமெல்லாம் இதுதான் கேட்கிறேன். இப்ப நம்ம குர்ஆன் ஹதீஸை ஒப்புக்கொண்டு குர்ஆன் ஹதீஸ் படி செயல்படணும்னு அவர் சொல்றாரா, அல்லது இன்னைக்கு அது சாத்தியம் இல்ல, அப்படிப்பட்ட நிலை உருவாக்க முடியாது, ஏண்டா இஸ்லாமிய ஆட்சி உண்டாகி அந்த அதிகாரம் கிடைச்சாதான் அப்படிப்பட்ட நிலை உருவாக்க முடியும், அது வரைக்கும் நாம இப்படி இப்படி தனித்தனியாதான் இருக்கணும்ங்கிறது நிலை தான் சரின்னு சொல்றாரா, அல்லது இந்த ஆரம்ப கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தார்களோ அதுல எதை செயல்படுத்த முடியுமோ பகிரங்கமா செயல்படுத்த பகிரங்கமா, எதை இன்னும் அதை ரகசியமா அதை ரகசியமா, அப்படி செயல்படுத்தக்கூடிய நிலையை நம்ம எடுக்கிறதா. ஆக இதுல ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டியாவது நம்ம கொடுக்கணும். ஒரு தெளிவான வழிகாட்டு. அதுதான் இப்ப சொல்றேன். இப்ப இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு முஸ்லீம் அல்லாத நாட்டில் நாம் இருக்கக்கூடிய நாம குர்ஆன் ஹதீஸ ஒப்புக்கொள்றோம் சொல்றதா சொல்றேன். குர்ஆன் ஹதீஸ ஒப்புக்கொண்டு நடக்கலண்டா கூட பிரச்சனை கிடையாது. குர்ஆன் ஹதீஸ ஒப்புக்கொள்றோம் அடிப்படையில குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில வழிகாட்டல் கேட்கிறேன். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நம்ம பெறக்கூடிய அனுமானமோ யூகமோ இல்ல, அத நான் சொல்லல. குர்ஆன் ஹதீஸ் உடைய வழிகாட்டல கேட்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையில தான் நான் விரும்புறேன். அப்படி ஒரு நளினமான ஒரு இதை நம்ம போனோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இது. இப்ப நான் இல்ல சில சப்ஜெக்ட்ல எடுத்து வச்சேன். எதுக்கு எடுத்து வச்சேன்னு சொன்னா ஆட்சி அதிகாரம்னு சகோதரர் கொண்டு வந்தார். அப்பதான் அமீர் ஏற்படுத்தணும் முடியும்னு சொன்னார். அப்பதான் அது சாத்தியம் இல்லைங்கிறதுக்கு தான் பாகிஸ்தான, ஆப்கானிஸ்தான இதுகள் நான் உதாரணம் காட்டுறேன். ஏன்னா அங்கெல்லாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல தௌஹீதுகள் இல்லைன்றாரு. பெரும்பாலும் அன்றைக்கு உதாரணமா ஜமாத் இஸ்லாமி ஒரு விங் இருந்துச்சு, அப்புறம் இன்னொரு இஹ்வானுல் முஸ்லிமின் ஒரு அவங்க இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் நான் சொன்னேன். ஆனா அவங்களுடைய கை வீழ்ச்சி அடைந்து இப்ப போயிருக்கிறது சொல்றாரு. அது நான் ஒத்துக்கிறேன். இப்ப அவங்க கைக்கு போய் சேர்ந்து நான் சொல்றது ஆரம்பத்தில் ரஷ்யாக்காரன் வரட்டும் பொழுது முன்னணியில் இருந்தாலும் தான் நான் சொன்னேன். இப்ப ஆட்சியில இருக்கிறவங்களை பத்தி நான் சொல்லல. அது எனக்கு அது நான் ஆரம்பத்தில் போராடின அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் சொல்லி கொண்டிருந்தவர்கள் தான்.
அதுல இவர் சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு குழு இருந்திருக்கலாம், அதை நான் மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா பெரும்பான்மை தான் சொன்னேன். அதிகம் அவங்க எனக்கு தெரியும் அந்த இதுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் இஹ்வானுல் முஸ்லிமீன், அதே மாதிரி ஜமாத்தே இஸ்லாமி, இப்படிப்பட்ட நிலை உள்ளவங்களை தான் நம்ம அந்த பத்திரிகைகளையும் கொடுத்த பத்திரிகைகளை பார்த்தோம். நம்ம நேரடியா போய் பார்த்தது கூட இல்ல. அதுல மாறுபட்ட நிலை இருந்தாலும் அதை நான் அதுதான் நான் சொல்லி வாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கு சப்ஜெக்ட் கிடையாது. ஆனா முஸ்லிம்கள் போராடி கொண்டிருக்காங்க, அதை ஒரு மறுக்க முடியாது. முஸ்லிம்களே வெட்டி சாய்த்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நிலை எதனால? இஸ்லாமிய ஒரு சரியான வலுவான ஒரு தெளிவான ஈமானுடைய அந்த உறுதி இல்லாத காரணமாக இந்த நிலை இருக்குது. அப்ப ஈமானுடைய உறுதியை உண்டாக்கக்கூடிய முயற்சி சரியான முயற்சி. அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 19 வருஷம் ஆயிடுச்சு. அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அவங்க கூட 1 வருஷம் 2 வருஷம் சாய்ச்சிடல. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ்வுடைய இப்பத்திலிருந்து வஹி வந்து கொண்டிருந்தது பலவித. அப்படிப்பட்ட நிலையிலேயே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு எவ்வளவு நாள் காலம் ஆயிடுச்சு. அப்ப இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணணும். யோசனை பண்ணி அந்த ஒரு கண்ணோட்டத்துல அந்த ஒரு சிந்தனையில தான் நம்முடைய அணுகுமுறை இருக்கணுமே அல்லாம நாம ஏதோ நம்முடைய இதுல சரிப்படுது. இப்ப நான் தான் சொல்றேன், என் அறிவுல சரிப்படுதுன்னா ஒரு சரியான ஆயத்தை கொடுங்க, ஹதீஸ் கொடுங்க, அது சரியான நம்ம ஒத்துக்கிறேன். அப்படித்தான் நான் கேட்கிறேன். அதனால முடிஞ்ச மட்டும் நம்ம ஒரு தனிநபர் தாக்குதல் இல்லாத முறையில நம்ம அப்படித்தான் நான் ஆரம்பிச்சேன். அல்லாஹ் என்னமோ திருப்பி அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாயிருச்சு. இப்பவும் நான் அதான் வேண்டேன், எப்படியும் நாம ஒன்றுபடுறதுக்குள்ள வழிய சொல்லுங்க. அதைத்தான் சகோதரத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நாம குறைஞ்சபட்சம் நாமும் யாரு குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய நாம ஒன்றுபடுறதுக்குள்ள அழகான குர்ஆன் ஹதீஸ் காட்டக்கூடிய ஒரு வழியை காட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாம ஏற்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் தலைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே நான் சொல்லிடுறேன், மற்ற விஷயத்தை பேச வேண்டியதில்லை. அதாவது ஒப்பந்தத்தில் அமீருங்கிற பதம் இல்ல, ஒப்பந்தத்தில் அமீருங்கிற பதம் இல்ல. அமீர்னு தேவையில்லாம இந்த பிரச்சனையை அவர் கிளப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்றைய வாதத்திலையும் முந்தா நாள் வாதத்திலையும் இதுக்கு ஒரு அமீர், அதுக்கு ஒரு அமீர், டிஎம்கேக்கு ஒரு அமீர், அப்புறம் எஸ்கே அமீர், அப்புறம் இவர் அமீர், அப்புறம் அவர் அமீர் என்று செயல்படுறீங்களேன்னு நீங்க கேட்டீங்க. நீங்க கேட்காத நான் ஒன்னும் கிளப்பல, நீங்க தான் கேட்டீங்க. நான் சொன்ன அந்த தலைப்பு அப்புறம் பேசுவாங்க, அதுல சொல்லிக்கிறோம்னு நான் சொல்லியிருக்கிறேன். நானா அந்த அமீர் பிரச்சனையை கிளப்பல. ரெண்டாவது, ஒரு அமைப்பு குழுன்னு சொல்வதாக இருந்தால் 2 இருக்கு. அதுக்கு ஒரு பேரு, அதுக்கு ஒரு தலைவர். ரெண்டையும் சேர்த்து தான் அது ஒரு இயக்கம் குழுன்னு சொல்ல முடியும். ரெண்டையும் விவாதிக்கணும். நான் பேரை விவாதிக்க வேணாட சொல்றேன், அது தன்னால உங்களுக்கு வரும். வழங்குதா? இமார தலைவர் இல்லாமையா ஒரு இயக்கம் இருக்க முடியும்? பேர் மட்டும் வச்சு தலைவர் இல்லாம இருப்பாங்களா? அதனாலதான் அமீருங்கிறதுக்காக அந்த பிரச்சனையை நம்ம கிளப்பணும். அதனால நான் சம்பந்தம் இல்லாத கிளப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க சம்பந்தத்தோட பொருத்தத்தோட தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் விஷயம் சொன்ன பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் ரிசல்ட் சொல்றாங்க தேவையில்லாம. அதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சகோதரர் அபூ அப்துல்லா சொன்னார். என்னன்னு கேட்டா, எதுல குர்ஆன் ஹதீஸ் தெளிவான ஒரு வழி சொல்லி இருக்குதோ அதுல ரிசல்ட் பார்க்க கூடாது, எதுல சொல்லலையோ அதுல பார்க்கணும்ன்றாரு. கரெக்ட். அதை நானும் சொல்றேன். இந்த இமாரத்து விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அதுல போய் நீங்க ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது ரிசல்ட் பாக்குறீங்க, எதுல பாக்குறீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனது ஆட்சி அதிகாரத்தோடு கூடிய இமாரத்து, இந்த சமுதாயத்தை விட்டு சென்றது அந்த நிலையில, தொடர்ந்து 4 கலீஃபாக்கள் கடைபிடித்ததும் அந்த நிலையில, இமாரத்து கட்டுப்பட சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் அந்த இமாரத்துக்கு, அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த இமாரத்து தான் ஹதீஸ்ல இருக்குதுன்னு நான் சொல்றேன். நீங்க ஹதீஸ் தெளிவா சொல்லப்பட்ட விஷயம் தனியா தூக்கி வச்சுட்டு பங்களாதேஷில் நடந்ததா பாகிஸ்தான் நடந்ததா நீங்க. அப்ப ரிசல்ட் எதுல நீங்க பார்த்து இருக்கிறீங்க, எதுல பார்க்க கூடாதோ அதுல பார்த்திருக்கீங்க. நல்லா விளங்கிருங்க. அவர் சொன்னார் ரிசல்ட், நான் அதுல ஒத்த கருத்துல உள்ளவன் தான். எது ரிசல்ட் பாக்குறது 2 விஷயம் இருக்கு. குர்ஆனில் தெளிவா இப்படி செய்யும் சொல்லியாச்சு, என்ன விளைவும் நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை, நம்ம செய்ய வேண்டியதான். வெட்டுனாலும் செய்யணும், குத்துனாலும் செத்தாலும் செய்யணும், என்ன வந்தாலும் செய்யணும், அது ஓகே. எதுல சொல்லப்படலையோ அதுல நம்ம என்ன செய்யணும், எது நமக்கு நன்மை தரும் யோசிச்சு செய்யணும். இதானே உங்க வாதம். அந்த வாதத்துக்கு தான் நீங்க முரண்பட்டீங்க, அதான் சுட்டி காட்டினேன். நீங்க ரிசல்ட் பார்க்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாரத்து பத்தி இவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற ஜமாத்து, விட்டு சென்ற ஜமாத்துன்னு திருப்பி திருப்பி சொல்றீங்களே, விட்டு சென்ற ஜமாத்து இப்படித்தான் இருந்துச்சு, அது இல்ல இன்னைக்கு உள்ளது எதுவும். அதான் என்னுடைய வாதம். அதனால நீங்க ரிசல்ட் அந்த இடத்துல சொன்னது தப்பு சொல்லியிருக்க கூடாது, என் கருத்துப்படி.
அவர் சொன்னதான் ஏற்றுக்கொள்ளணும் திணிக்கிறார் கூடாது. ஏன் கருத்துப்படி நீங்க சொன்ன தப்பு. அடுத்தது, குர்ஆன் ஹதீஸ் நடைமுறை சாத்தியமில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன் ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. நான் அப்படி சொன்ன குர்ஆன் ஹதீஸ் நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு நான் சொன்னேனா? இல்ல. நான் என்ன சொன்னேன்? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் இன்னைக்கு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எத்தனை விஷயங்களை சொல்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன அந்த ஒரு ஜமாத்து அந்த இமாரத்தோடு கூடியது இன்னைக்கு இல்லேன்னு, அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லல. நல்லா விளங்கிக்கிறங்க. குர்ஆன் சாத்தியம் இல்லைன்னு சொல்லல, இன்னைக்கு இங்க இல்ல, இல்லாம இருந்துகிட்டு எல்லாம் சேர்ந்து ஏமாத்துறோம், அதான் அர்த்தம். அப்ப குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை சாத்தியம் இல்லைன்னு எங்க சொன்னா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை சாத்தியம் இல்லைன்னு சொல்லல, எல்லாம் செயல்படுத்தலாம். அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன அந்த ஜமாத்து இன்னைக்கு இல்ல, இல்லங்கிறதுனால சாத்தியம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு இல்ல, முயற்சி பண்ணால் இன்ஷா அல்லாஹ் சாத்தியமாகலாம். சாத்தியமாருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அதுதான் நம்முடைய வாதம். அடுத்தது அமீர்ங்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு விளையாடுகிறார்கள். நீங்க அமீர்னு சொல்லிட்டு போங்க, செய்யுதுன்னு சொல்லிட்டு போங்க, ரைஸ்னு சொல்லிட்டு போங்க, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல, வார்த்தையை பத்தி பிரச்சனை இல்லைன்றாரு. ஆக இந்த சர்ச்சை வார்த்தைக்கு நடப்பதாக உங்கள் மத்தியில் அவர் எடுத்து வச்சிருக்கிறார். வார்த்தைக்கு இந்த சர்ச்சை நடக்கல, அமீர்ங்கிற வார்த்தைக்கு இந்த சர்ச்சை நடக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன நிலை என்ன என்றால், அதிகாரத்தின் கூடிய தமிழ் அரபிய அமீர்ங்கிறத எடுத்துறேன், வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, கருத்தை தான் வைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன ஜமாத்து, விட்டுட்டு போன ஜமாத்து ஆட்சியும் அதிகாரமும் கொண்ட ஒரு ஜமாத். அதுல தலைவருக்கு கட்டுப்படுங்கள், தமிழ்ல தான் சொல்றேன், தலைவருக்கு கட்டுப்படுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் அந்த தலைவருக்கு, ஆட்சி அதிகாரத்தில் உள்ள ஒரு தலைவருக்கு. ஆக கருத்துக்கு தான் இங்க விவாதம் நடக்குதே தவிர அந்த வார்த்தைக்கு நடக்கல. அதே நேரத்தில் இன்னொன்னு கேட்கிறாரு, அந்த அவர் சொன்னதை நான் ஒப்புக்கொள்றேன், ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன ஜமாத் இல்லைங்கிறத ஒப்புக்கொள்றேன். அந்த நிலையில மக்காவுல உள்ளத அதை ஹிஜ்ரத்துக்கு முந்தி உள்ள வாழ்க்கை எடுத்துக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அந்த நிலையில நீங்க இல்ல, அதான் பிரச்சனை. ஹிஜ்ரத்துக்கு முந்தி உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு விதமான வாழ்க்கையை நேரில் சந்திச்சாங்க. இன்னொரு விதமான வாழ்க்கைக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஒன்னும் மக்கா வாழ்க்கை, அங்க என்ன நிலைமை, ஆட்சி அதிகாரமும் இல்ல, தன்னளவுக்கு தீன நடைமுறைப்படுத்தும் வழி இல்ல, அது ஒரு நிலைமை. இரண்டாவது நிலைமை அபிசீனியா நிலைமை, அனுப்பி வைக்கிறாங்க, வாழ அனுமதிக்கிறாங்க. ஒரு காபிரான கவர்மெண்ட், அன்னைக்கு காபிர் அவர், காபிரான கவர்மெண்ட் கீழே போய் நீங்க எல்லாம் வாழுங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கும் பொழுது அவங்க நிலைமை என்ன, அளவுக்கு அவங்க இஸ்லாத்தை கடைபிடிச்சிக்கிறோம், ஆட்சி அதிகாரம் செலுத்த முடியாது. ஏறக்குறைய நம்ம நாட்டில் உள்ள மாதிரி அபிசீனியாவுல சஹாபா அனுமதி அங்கீகாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போகல, ஒரு குழு அனுப்பி வச்சாங்க. யாருடைய ஆளுகையின் கீழே, நஜாஷி கீழே. நஜாஷி அப்ப காபிர், அன்றைக்கு காபிர், பிந்தி இஸ்லாத்துக்கு வந்துட்டார், அது ஒரு விஷயம். அன்றைக்கு காபிரா இருந்த ஒரு ஆட்சியாளர் கிளம்பி நீங்க எல்லாம் அவர் சொல்ற கேட்டு ஆட்சி கட்டுப்பட்டு நடங்க, உங்களுக்கு தீன பாதுகாத்துக்கிறங்க அப்படின்னாங்க. அது ஒரு நிலைமை. மூணாவது நிலைமை, தானும் செயல்படுத்தினார்கள், ஆட்சி அதிகாரத்தை கொண்டும் செயல்படுத்தி காட்டினார்கள். மூணாவது நிலைமை. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போனது நிலைமை இல்லையில, அப்படி மக்கா நிலைமைக்கு போயிருவோம். ஏன் மக்கா நிலைமைக்கு நீங்க போறீங்க, அது இல்லாம வேற வகையில் ஒண்ணு செய்ய முடியாதா? இதுதாங்க வாதத்தினுடைய மைய கருத்து. திரும்பி திரும்பி நான் உங்கள்ட்ட சொல்றேன், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜமாத்தை உருவாக்கிட்டு போனாங்க, யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஒரு தலைமையை உருவாக்கிட்டு போனாங்க, ஆட்சேபனை இல்லை. ஒரு தலைமையில் தான் எல்லாரையும் செயல்படணும்னு சொன்னாங்க, அதுலயும் யார், உங்களுக்கு எனக்கு ரெண்டு பேருக்கும் ஆட்சேபனை இல்லாதான் சொல்றேன், அதுலயும் ஆட்சேபனை இல்லை. அவங்க விட்டுட்டு போனது எந்த மாதிரியானது, அதுல ஆட்சேபனை இருக்குது. அவங்க விட்டுட்டு போனது அதிகாரம் கொண்ட ஒரு ஜமாத்து, அதிகாரம் கொண்ட இமாரத்து, அதை கொண்டுதான் ஒன்றிணைக்க முடியும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்னு ரெண்டு பேருடைய நடவடிக்கை சரியில்லாமல் அது நடைமுறை இல்லாம போயிடலாம், பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரி. ஆனா நாம ரிசல்ட்ட பார்க்காம அதுதான் செய்யணும், அதுக்கு தான் முயற்சி செய்யணும், அதுக்காக நம்ம எல்லாரும் பாடுபடுவோம். அது இல்லாத வரைக்கும் இப்ப உள்ள ஜாக்கா இருந்தாலும் வேற எந்த இயக்கமா இருந்தாலும் இதான் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன ஜமாத்து, யாரும் உரிமை கொண்டாடாதீங்க. ஏதோ குர்ஆன் ஹதீஸ்ல நாங்க தான் இருக்கிறோம், எங்க ஜமாத்து இதான் கரெக்ட், இப்படி ஒரு பேரை வச்சுக்கிட்டோம்னா இது கரெக்ட், அப்படி ஒரு பேர் இல்லைன்னு இது கரெக்ட், அது இல்ல. அதுதான் நாங்க சொல்ற வரோம். நீங்க அல் முஸ்லிமின் வச்சுக்கிட்டாலும் அது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாத்து இல்லை, நீங்க ஜமாத்துல் முஸ்லிமின் வச்சுக்கிட்டாலும் அது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாத்து இல்லை, நீங்க ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் உண்டாக்கிட்டாலும் அது ரசூலுல்லாஹ் உருவாக்குன ஜமாத்து இல்லை, அது டிஎம்எம்கே வச்சுக்கிட்டாலும் அது ரசூலுல்லாஹ் உருவாக்குன ஜமாத்து இல்ல. அதுதான் அந்த ஜமாத்துன்னு சொல்லி போடுங்க, ஒரு இதுல ஒண்ணாக்கிடுவோம், ஒரு அமீரின் கீழ வருவோம்.
ஒரு அமீர் நீங்க சொல்றீங்க, ஒரு அமீர் இதான ரசூலுல்லாஹ் உண்டாக்கிட்டு போனது. எல்லாம் 10-15 பேர், 10-15 பேர், எங்கிட்ட 25 பேர், எங்கிட்ட 30 பேர், எங்கிட்ட 40 பேர், 50 பேர் வச்சுட்டு அவங்கவுங்க ஒரு குழு, அவங்கவுங்க ஒரு தலைவர். அமீருக்கு சொன்ன எல்லா புகழையும் அடைஞ்சிக்கிறது. ஆக இதுக்காகத்தான் அந்த அமீர் பிரச்சனை எடுக்கும். அமீர் தான் இதுக்கு மைய கருத்து. இந்த மாதிரியான குழுக்களை கொண்ட அமீர் செயல்படலாமா கேட்டா அதுக்கு ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்? அதான் நான் சொன்ன அன்சார்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு தலைவரும் இருந்தாங்க. இந்த தலைவர் என்னவா இருந்தாரு? அதிகாரம் இல்லாத ஒரு தலைவர், செய்யுதுங்கிற சொல்லப்பட இருந்தாரு. எப்ப இருந்தாரு? ரெண்டு இருக்க கூடாதுன்னா, ஒரு அமீர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்க அன்சாரிகள் ஒரு குழுவாக இருந்தாங்க. குழுவுக்கு அன்சார் குழுவுக்கு பேர் இருந்துச்சு. அந்த குழுவுக்கு தலைவராக சாது இருந்தார்கள், ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். அப்ப அந்த குழு ஒரு ஊருக்குள்ளேயே 2 குழு இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா அந்த குழு இன்னும் சொல்ல போனா அன்சாரிக்கு இருந்த மாதிரி முஹாஜிர்களும் குழுவா தான் இருந்தாங்க. அவங்க தங்களுடைய அந்த தலைமைத்துவத்தை ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. அவ்வளவுதானே தவிர வேற ஒரு தலைவரை அவங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளல. அப்ப இந்த மாதிரியான ஒரு குழு அடிப்படையிலான செயல்பாட்டில் தான் நாம் இருக்கக்கூடிய நிலைமை விளங்கிக்கணும். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை இருக்குதே, அது என்ன நிலைமை நீங்க புரிஞ்சுக்கிட்டு வாதம் பண்ணுங்க. நீங்க சொல்ற மாதிரியும் இல்ல, மற்ற எதிர்த்தரப்பு சொல்ற மாதிரியும் இல்ல. நான் நடுவுல நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்றேன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின குழுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொந்தம் கொண்டாடாதீங்க. அது இல்ல, அதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லங்கிறது வேற, சாத்தியம் இல்லன்னு நீங்க திரும்பி பேசக்கூடாது. இல்ல, இன்னைக்கு இல்ல. அதற்காக நம்ம என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். அது வரைக்கும் என்ன நிலைமை? குழுக்கள் அவங்கவுங்க ஒரு கோணத்துல ஒரு குழு வச்சுக்கிட்டு அவங்களுடைய நலனுக்காக வேண்டி எந்த அதிகாரமும் இல்லாம பாடுபடக்கூடிய ஒரு குழு, அவங்களுடைய பிரச்சனைக்காக பேசக்கூடிய குழு. அதுல அசபியத்து வரக்கூடாது. அது நம்ம நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க. அந்த மாதிரி பேசினார்களே ஆனால் யார் பேசினாலும் தப்பு. அசபியத்துனா என்ன? ஒரு குழுவை ஏற்படுத்திக்கிறது, அந்த குழுவுல உள்ளவர்கள் தப்பு செஞ்சாலும் அதை ஆதரிக்கிறது. இது மார்க்கத்தில் அனுமதியே இல்லை. எதிர்குழுவுல உள்ளவன் நல்லது செஞ்சாலும் எதிர்க்கிறது, இது மார்க்கத்தில் இல்ல. அது மாதிரி குழுவுக்காக வேண்டிய அதுக்குதான் அசபியத்துங்கிறது, அதுக்குதான் தாவல் ஜாகிலியாங்கிறது, அதுக்குதான் இயக்க வெறின்னு சொல்றது, அதுக்குதான் இன வெறின்னு சொல்றது. இன உணர்வு கூட இல்ல, இன உணர்வு இருக்கணும், இன வெறிலாம் கூடாது. அப்ப இந்த இனவெறி அடிப்படையில் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க, அது ஓகே. ஆனா அது கூடவே கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழுவை அங்கீகரிச்சாங்க, என்ன செஞ்சிருக்கணும்? நான் அதிகாரம் பெற்ற ஒரு அமீர் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன், ஒரு அதிகாரம் இல்லாத நீ ஒரு அந்த நேரத்திலே உண்ட அனுமதிக்கிறாங்க பாருங்க. அதிகாரம் பெற்ற ஒரு அமீர் இருக்கக்கூடிய நேரத்திலேயே குழு அமீரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அவங்களே சையீதிக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க, சையீதுல் அன்சார் என்று அவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு மரியாதை கொடுக்கிற அளவுல, போய் வரவேற்கக்கூடிய அளவுல அவருடைய தலைமைத்துவத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கொடுத்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு தலைமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சதுனால நாம் இருக்கக்கூடியது இந்த அன்சார் குழுக்களை போன்றவர்கள். நான் அதை மறுக்கல. நாம இருக்கிற எந்த குழுவில் இருக்கிறோம்? அந்த இமாரத்து ஹதீஸ், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஹதீஸ், அதை கொண்டாந்து நீங்க பொருந்தாதுன்னு நான் சொல்றேன். நம்ம குழுக்களாக இருக்கிறோம். ஒரு குழுவை ஏத்துக்கிட்டாங்கன்னா இன்னொரு குழு இருக்குன்னு தானே அர்த்தம். அன்சார் ஒரு குழுன்னா அன்சார் அல்லாத இன்னொரு குழு தானே இருக்குன்னு அர்த்தம். 2-3 குழு ஆயிடுச்சுல. முனாபிக்கு குழு இருக்கிற, முஸ்லிமுக்குள்ள இருக்கிறான் முனாபிக்கு குழு, அன்சாரி முஸ்லிமுக்குள்ள இருக்கிறாங்க அன்சாரி குழு, முஹாஜிர் முஸ்லிம்ல இருக்கிறாங்க முஹாஜிர் குழு. இருந்துச்சா இல்லையா? இதையே ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. என்னப்பா நீங்க அன்சார்னு ஒரு குழு வச்சுக்கிட்டு ஏமா என்னதுக்கு உங்களுக்கு குழு? என்னதுக்கு உங்களுக்கு தலைவர்? நீங்க செஞ்ச நுசுரத்துக்காக காரண பெயர் சொன்னாரு. நீங்க செஞ்ச நுசுரத்துக்காக அல்ல அந்த பேரை கொடுத்தான், உதவி செய்ததுக்காக சந்தேகமே இல்ல. அதுக்காண்டி அன்சார் அன்சார்ந்து அதை பேராக ஆக்கி கொள்வது என்ன? அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சாங்க. உங்களுக்கு நீங்களா உங்களை அன்சார் என்று சொல்லிக் கொண்டீர்களா? அம் சம்மாக்குமுல்லாஹு, அல்ல அல்லாஹ் உங்களுக்கு அந்த மாதிரி பெயரை சூட்டினானான்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கும் பொழுது பல் சம்மான் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு அன்சார்னு பெயரை சூட்டினா, முஸ்லிம்னு பெயர் சூட்டின அந்த அல்லாஹ் தான் அன்சாரிங்கிற பெயரை எங்களுக்கு பல் சம்மான் அல்லாஹ். புகாரில் ஹதீஸ் இருக்கு. உங்களுக்கு அன்சாரின்னு சொல்லிக்கிட்டீங்களா, நீங்களா சொல்லிக்கிட்டீங்களா? நுசுரத்து செஞ்சீங்களா? அதனால அல்லாஹ் சூட்டினானா? அல்லாஹ் தான் அன்சாரியும் பேரா சூட்டினா அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப அன்சாரிங்கிற பேரா சூட்டினாங்கிறதுக்கு வேற அர்த்தம்லாம் சொல்ல முடியாது. பேரா தான் இருந்துச்சுங்கிறதுக்கு தலைமை தேர்ந்தெடுத்தது ஆதாரமா இருக்கு. அந்த நுசுரத்துக்காக ஒரு சொல்லப்பட்ட உதாரணமா தொழுகிறாரு, அவரை தொழுகையாளிங்கிறோம். இந்த தொழுகைங்கிறது இருக்கிறதுனால அவர் தொழுகையாளி, இதான் காரண பெயர். தொழுகையாளிகள் ஒரு அணி உண்டானா என்ன அர்த்தம்? அந்த அணிக்கு தலைவர் உண்டானா என்ன அர்த்தம்? அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படி அன்சார்னு சொல்லிக் கொள்வதனால் முஸ்லிமீன் சொன்ன பேரை மறுக்கல் தானே அர்த்தம். அன்சாராவும் இருந்தார்கள், முஸ்லிமாவும் இருந்தார்கள். அன்சாரிகளா இருந்த அதே நேரத்திலேயே அந்த பெயரை தங்களுக்கு சொல்லிக் கொண்ட நேரத்தில், தங்களுக்கு ஒரு குழுவை ஏற்படுத்திக் கொண்ட நேரத்தில் முஸ்லிம்களாக இருந்தார்களா இல்லையா? அன்சார்னு சொல்லிட்டீங்க, அல்லாஹ் சொன்ன பேரை விட்டுட்டீங்க யாராவது சொல்லுவீங்களா?
முஸ்லிமீன் தான் அவங்க, நாங்க எல்லாரும் முஸ்லிமீன் தான், நீங்களும் முஸ்லிமீன் தான், நாங்களும் எல்லாரும் முஸ்லிமீன் தான். அப்ப அன்சார்னு அவங்க சொல்லிக் கொண்ட காரணத்தினால, அதுவும் சொல்லிக்கொள்ள கூட இல்ல, பேராக சொல்லிக் கொண்ட காரணத்தினால, குழுவாக செயல்பட்ட காரணத்தினால, ஒரு தலைவரை வேறு தேர்ந்தெடுத்துக் கொண்ட காரணத்தினால நீங்கள் முஸ்லீம்ல இருந்து போயிட்டீங்கன்னு சொன்னாங்களா? இதான் வாதம். இந்த வாதம் தான் பாயிண்ட். அதுக்கு இந்த அமீர் பிரச்சனை ஹெல்ப் பண்ணது இருக்குன்னு கேட்டா இன்னும் நிறைய விவரம். இந்த விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தி ஒத்துக்கிட்டாங்கன்னா இது இல்ல, ஆமா கரெக்ட் தான், நீங்க சொல்ற ஜாக்கு அது மாதிரி இல்ல, நாங்க சொல்ற அது மாதிரி இல்ல, இது நம்மளாகத்தான் ஒரு குழுவா இயங்குறோம், இது ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன ஜமாத்துன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒத்துக்குறங்க. அடுத்து அது கேட்கலாம். ஒத்துக்குறங்கன்னா அது வந்து அதுக்கு சொல்லிடக்கூடாது, நீங்க ஒத்துக்கிற சொல்லி வற்புறுத்த முடியாது, வாதத்துல சொல்றதுதான். இது சரின்னு எனக்கு தெரியும், நீங்க ஒத்துக்குறங்க. ஒத்துக்கொண்டால் ஒத்துக்குறங்கன்னா என்ன அர்த்தம்? ஒத்துக்கொண்டால் அடுத்தது ஈஸியா போகுங்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாதுன்னா நீங்க அது விளக்கம் சொல்ல வேணாம். இதை சொல்லிட்டீங்க, ரெண்டுல ஒண்ணு ஒத்துக்கிறேன். ஒண்ணு, இதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிட்டு போன ஜமாத்தி தான் எது, அல் முஸ்லிமீன். இப்ப நம்மளா கூடி ஒண்ணுமே இல்லன்னு வச்சு பேசுவோம். இப்ப எல்லாத்தையும் கலைச்சாச்சு. இப்ப நம்ம புதுசா உண்டாக்க போறோம். எப்படி உண்டாக்க போறோம்? அல் முஸ்லிமீன் உண்டாக்க போறோம். இது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன ஜமாத்து சொல்லிவிடுங்க. நீங்க இன்னைக்கு புதுசாகவே உண்டாக்குறது வச்சு பேசுவோம், எந்த இயக்கத்தையும் சார்ந்து பேச வேணாம். புதுசாக இன்னைக்கு உண்டாக்குற ஒரு அல் முஸ்லிமின் ஒரு ஜமாத் உண்டாக்குறோம், இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்குன ஜமாத் அடிச்சு சொல்லுங்க, ஆதாரத்தை வைங்க. இல்லன்னா ரசூலுல்லாஹ் உண்டாகா ஜமாத்துக்கு ஏன் போட்டு முயற்சி பண்றீங்க? ரசூலுல்லாஹ் உண்டாகா ஜமாத்துன்னு சொல்லிட்டீங்க, ஒன்னு ரெண்டுல ஒண்ணானே இருக்கணும். இப்ப நாம் இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய 3-4 ஜமாத் இருந்தாலும் சரி, 3 நாளையும் ஒன்னா சேர்த்து புதுசா உண்டாக்குற ஒரு ஜமாத் இருந்தாலும் சரி, இதான் ரசூலுல்லாஹ் உண்டாக்குனது அல்லது இல்ல, ரெண்டுல ஒண்ணு பதில் சொல்லுங்க. இது ரசூலுல்லாஹ் உண்டாக்குனது தான் சொல்லுங்க. அது சொன்னீங்கன்னா ஆதாரத்தை காட்டுங்க, உண்டாக்கிடுவோம். இது ரசூலுல்லாஹ் உண்டாக்குன அந்த ஜமாத் இல்ல, வேற எந்த மாதிரி உள்ளது, குழு மாதிரி உள்ளதுன்னு சொன்னா அதை சொல்லுங்க, குழுவா இருந்துட்டு போயிடலாம். அவ்வளவுதான் விஷயம். சண்டை சச்சரவுக்குலாம் வேலை கிடையாது. இதுதாங்க அடிப்படையான வாதம். இதுதான் நீ விளக்கம் சொல்லணும். அதான் நான் தெளிவா சொல்றேன். ஒரே ஒரு கேள்விதான் உங்கள்கிட்ட. ரசூல் இப்ப நாம இருக்கக்கூடிய 5-6 ஜமாத்தும் சரி, 5-6ஐயும் சேர்த்து நாளைக்கு ஒன்றா ஆக்கினாலும் சரி, அந்த ஒன்றுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கிட்டு போனதா இல்லையா? இந்த ஒண்ணுக்கு சொல்லுங்க விளக்கம், தீர்வு ஈஸியா கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அமீருடைய சர்ச்சையில சகோதரர் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. அதாவது நேற்றோ அதுக்கு முதல் நாள்லயோ பேச்சுல வந்து இந்த ஒவ்வொன்றுக்கு தனி அமீர் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி விளக்கமாக நான் அதை எடுத்தேங்கிறாரு. நான் அவர் எடுத்திருக்க கூடாது, நான் பிடிவாதம் பிடிக்கல. நான் எதனால அதை அந்த பிரச்சனையை கொண்டு வந்தேன்னு சொன்னா, அவர் அப்படிப்பட்ட ஒரு விவரத்தை எடுத்ததுனால தான் நான் பேச வேண்டி வந்துச்சு, அல்லது நான் பேசியிருக்க மாட்டேன். இன்னொரு விஷயத்துல வந்து நான் சொன்னதை சகோதரர் தவறாக விளங்கிட்டார் நினைக்கிறேன். அதனால திரும்பவும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படின்னு சொன்னா, மார்க்கத்துல தெளிவாக சொல்லப்பட்ட விஷயத்துல எவருமே ஆட்சேபனை பண்ண அப்படிதான் எடுக்கணும்னு நானும் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். அது அமல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, உலக காரியங்களாக இருந்தாலும் சரி, அதுல எங்க 2 பேருக்கு மாறுபட்ட கருத்துல இல்ல. ஆனா தெளிவாக சொல்லப்பட்ட விஷயத்தில் நம்ம சொந்த வியாக்கியான வழக்கெல்லாம் பண்ணி வேறு கருத்து எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனா அந்த விஷயத்தை அங்க நான் சொல்ல, நான் எந்த விஷயத்தை சொன்னா, எந்த விஷயங்களுடைய ரிசல்ட்டை நம்மால் பார்க்க முடியாதோ தெரியாதோ அந்த ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து செய்யாமல் நம்முடைய கடமையாற்றணும். உதாரணம், மக்களுக்கு மத்தியில பேசுறோம், யாருக்கு ஹிதாயத்து கிடைக்கும் யாருக்கு ஹிதாயத்து கிடைக்காது நமக்கு தெரியாது. அப்ப அதுல ரிசல்ட்டை பார்க்க முடியாது. இத்தனை பேர் வருவாங்க இத்தனை பேர் வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம பேசிடணும். யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்கறானோ அவங்க வருவாங்க. இங்க ரிசல்ட்டை பார்க்க கூடாது. இப்போ ஒருத்தர் ஒரு 1000 பேர் கொண்ட ஒரு இதை பாக்குறோம், அங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ உண்மையிலேயே ஹக்க சொன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சகோதரர்கள் தான் சத்தியத்துல வருவாங்கன்னு இருக்குன்னா நம்ம அந்த சத்தியத்தை பேசணும். இல்ல அவங்க இருக்கிற கூட்டத்துல பெருங்கொண்ட கூட்டத்தை நமக்கு சாதகமா திருப்பினோங்கிறதுக்காக வேண்டி சத்தியம் அல்லாததை பேசக்கூடாது, திரிஞ்சு வளைஞ்சு போக கூடாதுங்கிறது, அதுல ரிசல்ட்டை பார்க்க கூடாது. ஆனா உலகத்துல வந்து நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துல இங்கேயே அதனுடைய பிரதிபலனை பார்க்கிற. உதாரணமா, நம்ம ஒரு ஹிதாயத்துல வந்தாரு, நமக்கும் தெரியாது நம்ம இதுல ஹிதாயத்துல வந்தாரு, எதுல ஹிதாயத்து அது நமக்கு தெரியாது. அவருக்கு பின்னால என்னென்ன நன்மை கிடைக்கும் நமக்கு தெரியாது. அதுக்குறையா நமக்கு என்ன நன்மை கிடைக்கணும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் நாளைக்கு மறுமையில தான் போய் பார்க்க போறோம். அப்ப அதை பொறுத்த மட்டும் நம்ம ரிசல்ட்டை பார்க்க கூடாது, நம்ம குர்ஆனை வச்சு பேசிக்கிட்டு இருக்கணும். ஆனா உலகத்துல ஒரு காரியத்தை செய்யறோம், காரியங்கள் ஒரு காரியத்தை செய்யறோம், அப்ப அதனுடைய ரிசல்ட்டை உடனே நம்ம பார்க்க போறோம். அது மட்டுமல்ல, அந்த ரிசல்ட் இது இப்படி செஞ்சா இந்த நிலை தான் உருவாகும்னு தெரியுது. அப்ப அந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்முடைய அறிவு சரி, இதை செஞ்சா இப்படித்தான் வந்து சேரும் அப்படின்ட்டு தான் நம்ம இது பண்ணணுமே. ரிசல்ட்டை பார்க்காம போய் விழணும்னு இஸ்லாம் சொல்லல. அதுல ரிசல்ட்டை பார்க்காம போய் விழணும் இந்த கருத்துல நமக்கு இஸ்லாம் போதிக்கல. அதைத்தான் நான் சொன்னேன். சகோதரர் குர்ஆன்ல தெளிவா சொல்லப்பட்ட விஷயம் ஆண்கிற கருத்துல எடுத்துக்கிட்டாரு.
இங்க ரிசல்ட்ட பாக்குறது அது நம்ம கையில இல்ல, நமக்கு தெரியாது, அல்லாஹ் முடிவு பண்றது. மறுமையில தான் அதை போய் பார்க்க போறோம். அங்க நம்ம நம்முடைய ரிசல்ட்ட பார்க்க வேண்டியதுல சொல்றத சொல்லிட்டு இருக்கணும். உலக காரியங்கள்ல என்னென்ன விஷயங்கள் நிதர்சனமாக இது இப்ப செய்யறோம். உதாரணமா இந்த மைக்கத்துக்கு நான் ஓங்கி கீழே அடிக்கிறேன், உடையும். இது நல்லா தெரியதான் செய்யுது. இதுல ரிசல்ட் பார்க்க கூட அல்லாஹ் நாடுனா தான் உடையும், நாடா விட்டா உடையான்னு தூக்கி அடிக்க கூடாது. இதை தூக்கி ஓங்கி ஒரு அடி அடிச்சுன்னா உடையத்தான் செய்யும், நல்லா தெரியுது ரிசல்ட். இப்ப நான் சொல்றேன் இது அல்லாஹ் நாடுனா தான் உடையுங்க, அல்லாஹ்னா உடையாதுங்க, அந்த பக்கம் அடிக்கிறேன்னு அடிக்கிறேன்.